ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஐ ப்ராமிஸ் வித் யூ எஸ் டூ ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு சொல்லி போனாக்க நம்ம ஜங்குட கேட்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நீ உன் லைஃப் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்குடா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாப்பா, உன் லைஃப்பில் எது செக்ஷன் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிட்ட பார்க்குறாங்க. அதுவா, நான் உன்னை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க சொன்னான்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொன்ன மெடிக்கல் படிக்கிறதா பிடிச்சிருக்கு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் நான் நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கோம், நீ மட்டும் எதுக்கு மெடிக்கல் ஃபீல்ட் சூஸ் பண்ணுற வேணான்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே இல்லைப்பா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு புரியாதமாக இருந்தேன். நான் நினச்சிருக்க எத்தனை டைம் ஏன்டா நம்ம ஜெயிக்கப்பட்டு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் கேட்பாங்க, நீ மட்டும் கொஞ்சம் தனியாக இருப்ப, டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஆனால் நீ வந்து மெடிக்கல் பெஸ்ட்டு ஒரு டாக்டரை வந்துட்டேன். சரியா பேர் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பெஸ்ட்டு சர்ஜரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஜானோட மிஸ்டர் ஜோனோட பையன் ஜான் வந்து பெஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்க. அது கேட்குறது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். சரி, எத்தனை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க, நீ உன் பையன் தானே சர்ஜரி பண்ணா, உன் பையன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கா சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரௌடாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு பெஸ்ட் டாக்டர் ப்ரூவ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி உன் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பர்சன் சூஸ் பண்ணியிருக்கப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, ஆமாடா, ஒரு பெஸ்ட்டு பர்சன் சூஸ் பண்ணியிருக்க தெரியுமா, ஒரு ஒய்ஃபாக லவ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட்டு வந்திருக்கா. சரி, எனக்கு ஃபேமிலி மேட்ச் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் ஒரு பெஸ்ட்டு பர்சன் செலக்ட் பண்ணியிருக்க தெரியுமா, உன் லைஃப்பில் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. சார் ஓகே, அப்பான்ற கேட்கவா சொல்கிறாங்க. கேளுங்கப்பா சொல்கிறாங்க. நான் உனக்கும் ஜிமினுக்கும் கிராண்டாக ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன். ஓகேவா? ஜிமின் சரி நான் சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லணும். ஓகேவா? யார் ஜிமின் பற்றி பேக்ரவுண்ட் பற்றி கிடையாது கவலையில் சரி சொல்லிட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிமின் பேக்ரவுண்டு சொல்லாமா யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ சொல்லணும்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா அவங்க விஷயம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க எப்படி மேரேஜ் ஆச்சு போட்டு ஒரு 1 வீக் ஆகும் சொல்கிறாங்க. சரி, எனக்கு அது முன்னாடி உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு அவங்க அப்பா அந்த மாதிரி பேசவே மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்படி இருக்கிற அப்படி கேட்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்கும் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்கிறேன், நாங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீ எப்படி ஜிமின் மீட் பண்ண, எப்படி இந்த ஏஞ்சலை கூட்டிகிட்டு வந்தா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அவங்க அப்பா தன்னுடைய ஒய்ஃப் ஏஞ்சல் சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி இருக்கு. அப்பா சொல்கிறாங்க, ஆமாண்டா, இந்த ஏஞ்சலை எப்படி கூட்டிகிட்டு வந்தா சரி ஜெக்கெட் அப்போ கேட்குறாங்க. இப்போ ஜெக்கெட் கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆமாப்பா சொல்லுப்பா, ஜிமின் மாதிரி ஒரு ஏஞ்சல் எப்படி வீட்டு கூட்டிகிட்டு வந்தா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்லுமா சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன், உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாருமே உட்காராங்க ஹாலில். ஜிமிக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நம்ம லவ் ஸ்டோரி சொல்லவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க சொல்லவா சொல்கிறாங்க. உங்கள் விருப்ப ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மிஷுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு மிஸ்டர் ஷேடோட வாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கோல்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிமினோட வாய்ஸ் இந்த பக்கம் பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ சுகா புரிஞ்சுக்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கோம், லவ் பண்ணுறாங்க, ஒரு சாஃப்ட் சைடை காமிக்கிறான். எனக்கு ஜிமினுக்கு யாரை பிடிக்குமோ அவங்ககிட்ட மட்டும்தான் ஒரு சாஃப்டான சைடை காமிப்பாரு. ஓகேவா? இப்போ சுகா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜெக்கி உட்காராங்க. இப்போ 2 பேரும் உட்காராங்க. இப்போ ஜெக்கி ஜிமினை ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. அப்பா நான் எப்படி மீட் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. செல்லுப்பா சொல்கிறாங்க. 2 years பிஃபோர் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. சேவில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இப்போ ஒரு எமர்ஜென்சி கால் வந்துட்டு இருக்கும். ஒரு டீன் வந்துட்டு கூப்பிட்றாங்க, ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே மீட்டிங் போகிறாங்க. டீன் என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்கிறாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி என்னாச்சு கேட்குறாங்க. இந்த மாதிரி மூசானில் ஒரு கிராமம் இருக்குது சொல்கிறாங்க. கிராமமா? ஆமாம், ஒரு பியூரான ஒரு வில்லேஜ் இருக்குது, அது மலைவாழ் கிராமம் சொல்கிறாங்க. மலைவாழ் கிராமம்? ஆமாம், அது மலைவாழ் கிராமம். அங்கே வந்துட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே மெடிக்கல் வசதியில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி தான் இல்லை. ஆனால் இப்போ அங்கே ஒரு வெள்ளம் வந்துருக்கு சொல்கிறாங்க. வெள்ளம்? ஆமாம், வெள்ளம் வந்து மலையெல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு, நிறைய பேருக்கு பாறையில் அடிபட்டு சர்ஜரி தேவைப்படுது சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட அங்கே சர்ஜரி பண்ண நிறைய டாக்டர்ஸ் கிடையாது, நல்ல மெடிசன் கிடையாது, எதுவுமே இல்லை. சரியா, நிறைய பேர் வந்து இப்படினாக்கா டொனேஷன் பண்ண ரெடி இருக்காங்க. ஓகே, அதாவது மணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. டீன் சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ண நீங்கள் போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் ஹெல்ப் கேட்குறேன், நம்மளால் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு எடுத்துருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்மனும் சரி நானும் முடிவு எடுத்துருக்கேன், நீங்கள் போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது, மெடிசன்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுட் இதெல்லாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவா கேட்குறாங்க. இப்போ நம்ம YNJC நம்ம ஜேகே ஜோஷ்வான் டாக்டர் இவங்களாம் பார்க்குறாங்க. பாருங்கள் டாக்டர், எங்களுடைய டியூட்டியே வந்துட்டு மக்களை உயிரை சேவ் பண்ணுறது. அப்போ எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அங்கே என்ன வசதி தான் சொல்லி நாங்கள் அதை அப்படியே ஆக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. அதுக்கு டீனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக நாங்கள் போகிறோம், அது எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ண கூட பரவாயில்ல, நாங்களே போனால் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. இல்லை பார்த்து கிராமம் மேக்ஸிமம் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன சொல்கிறாங்க. கேட்குற ப்ராடக்ட் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுக்காக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகே அவங்க வீட்டில் இருந்து மெடிக்கல் கேம்ப் தான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே போய்ட்டா சொல்கிறாங்க. இந்த மாதிரி போகிறதா சொல்ல மெடிக்கல் கேம்ப்னு ஜஸ்ட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது, ரொம்ப தூரம். அப்படி ஒரு கிராமம் இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப எப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப லாங்கில் இருக்குது, பூசானுக்குள்ளே ஒரு பியோர் வில்லேஜ், அது ஒரு மலைவாழ் கிராமம். ஓகே, ரொம்ப பியோராக ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரல் வியூ தான். ஆனால் இந்த ரெயினெலாம் வந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி இயற்கை பேரிடர்லாம் வந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஃபைல் அங்கே தூரம் ரீச் ஆகுறாங்க. பார்த்தாக்க அங்கங்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிபட்டு ப்ராப்பராக ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது கூட அவங்க வசதி இல்லாமல் இருக்குது. அந்த ஏன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலே சின்னது தான், அது ஒரு கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான், ஒரு 2-3 கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க, சில பேருக்கு ஃபீவர் காய்ச்சல் இருக்காங்க, ரெயின் இல்லையா, அதனால்
அடிபட்டு வந்திருக்காங்க. யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, யாரை விடுறதே தெரியல. அப்படி இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே இவங்களாம் போய் லேண்ட் ஆகிட்டாங்க. போய் பார்க்குறாங்க, என்னடா இப்படி இருக்கு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டே பண்ணாக்கோ டென்ட் போடணும் சொல்லி இப்போ டென்ட் போட்டு ரெடி பண்ணுறாங்க. பார்த்தா டென்ட் போடுறதுனால வசதியே இல்லை அங்கே. எனக்கு பிளேஸ் ஸ்டே பண்ணாங்க. அது ஒரு மலைவாழ் கிராமம் இல்லையா, பிளேஸ் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்காது. இன்னும் மேடு பள்ளமாக இருக்கும். அங்கே போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜோஷன் பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டம் போய் நம்ம நினச்சது மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லக்கி ஜிலங்கர் விட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் கொடுப்போம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சரி போகிறாங்க. பார்த்தா அங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே என்னக்கா அங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ்க்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் இருக்குல்லையா, அங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஜெக்கி போய் பார்க்குறாங்க, நிறைய குழந்தைங்க அடிப்பட்டு பிளட்லாம் போயிட்டுருக்கு. அவங்க போய்ட்டு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்க வர பிளட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மெடிசன்லாம் வர வச்சிருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர் தான் ஒரு மெடிசனே கொடுத்துருப்பாங்க. எனக்கு அங்கே பிளேஸ் போகிறதுக்குலாம் வழியே கிடையாது. ஃபுல்லாக அந்த மலையெல்லாம் சரிஞ்சு போட்டு இப்படி பாறையெல்லாம் உருண்டு வந்துட்டு அப்படி இருக்குது. ப்ராப்பராக ரோடு கூட இல்லை. அவங்க இவங்க போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம மெடிசன்லாம் வருது, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படினாக்க ஒரு 3 hours ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டயர்டாக இருக்காங்க. இவங்க ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நார்மலாக அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டுங்களா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் தனியாக கொடுக்கவே இல்லை. இப்போ ஜெக்கி பார்த்து எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரிய சொல்கிறாங்க. இப்போ ஜோஷன் டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் வராங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நாங்கள் எனக்கு எப்படி இங்கே டென்த்லாம் கூட ஸ்டே பண்ண முடியாது. எனக்கு ரைனி வந்துட்டு இருக்க ரைனி வந்துட்டு ஒரு பக்கம் இது மலைவாழ் கிராமம் இல்லையா, அங்கே பக்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம், ரொம்ப ஆபத்து டேஞ்சர்ஸ் தான் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து பண்ணாங்க இங்கே ஸ்டே பண்ணுறது வாடகைக்கு வீடு கிடைக்குமா சொல்கிறாங்க. வாடகைக்கு வீடு ஆச்சு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க கேட்குறீங்கன்னா இப்போ கோட் போட்டுருக்காங்க டாக்டர் போட்டு. அவங்க டாக்டர் தெரியுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்படிலாம் அந்த வீடெலாம் தரமாட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சின்ன சின்ன குடிசை தான் இருக்கும், யாரும் தரமாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய விடாத கூட அவங்களுக்கு தரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் சுற்றி வந்துருக்கீங்களா, யாரும் நம்ப மாட்டாங்க, உள்ள விடவே மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்கலாம் பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு டாக்டர்ஸாக கோவம் வருது. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், ஏன் எங்களுக்கு ஸ்டே பண்ணுற வீடு தர மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, இங்கே நிறைய கட்டுப்பாடாக இருக்குது சரியா, அப்படியே வெளியே இருந்தாலும் வீட்டு விடவே மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஏன் விட மாட்டாங்க அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்க அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. பார்க்க ரொம்ப சாஃப்டாக கைன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரிச்சான பர்சன் தெரியாங்க. அந்த கிராமத்துலேயே ரொம்ப ரிச்சான பர்சன் இந்த எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க. சார் ஐயா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் பேசுகிறேன் இப்போ சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க. இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு வேணுமா கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்ஃபா எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு வேணும், ரெண்டலுக்கு எவ்வளோ ரெண்ட் கொடுத்துருவோம், நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்டேபிளாக வீடு வேணும், அதுவும் நாங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க பாருங்க உங்களை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்சி வேறு பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க பொண்ணுங்க வேறு எல்லாம் டாக்டர்ஸாக இருக்காங்க. இவங்களாம் வந்து பொண்ணுங்க, இவங்களாம் ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு வந்து நர்ஸில் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஹெல்ப்புக்கு. இவங்களாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு வேணும், பாதுகாப்பாக அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. பொண்ணுங்க பசங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தான் ஓகேவா, நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. உங்கள் வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் கூட்டிகிட்டு போய்ட்டு எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ நாள் தங்கிக்கோங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எங்கள் கிராமத்துக்கு, அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, இது நான் பார்த்துக்கலாம் ஓகேவா, நீங்கள் ஏன் கூட வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. சரி சொல்லிட்டு போகிறாங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. போய் பார்த்தாக்கா அந்த வில்லேஜில் அப்படி ஒரு வீடு சொல்லி எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் ஒரு பிகாஸ்ட் ஹோம் வந்திருக்கு. அந்த வீடை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. வீடை சுற்றி கார்டன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மெயிலாக இருக்காங்க அந்த வீட்டில். இப்போ இந்த கிராண்ட்ஃபா கூப்பிட்றாங்க. வாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன பாருங்க என்ன பார்க்குறாங்க, என்னாச்சு ஐயா சொல்லி கேட்குறாங்க. பாருங்க இவங்களாம் நம்ம வீட்டுக்கு தங்க இவங்களுக்கு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிருக்காங்க சரியா, அந்த கிராமத்துக்கு ஹெல்ப் வந்து டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமாலும் நீங்கள் செஞ்சு தரணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அவங்க சாப்பாடு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க ஓகேவா, எதுக்கும் வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜெக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எப்படி ஒரு பாஸ் வந்து டக்குனு ஹெல்ப் பண்ணுறாங்க, நாங்கள் கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் டாக்டர் சரியா, மக்கள் வந்து கஷ்டப்படுறப்ப அவங்க வீடு சேவ் பண்ணுறது எங்களோட கடமை, நாங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஓகேவா, நீங்கள் எங்களை காப்பாற்றுறீங்க வந்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு கொடுக்குறது எங்களை பொறுப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எந்த குறைய வர விட்டு நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம், எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்குங்க ஓகே, எதுவும் வேணாம், ரெண்டல் பற்றி ரெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க ஓகேவா, இது உங்கள் வீடு மேலே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பா சொல்லிட்டாங்க. இது கேட்குற ஜெக்கிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருக்காரு சொல்லி பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரூம் இருக்குது சரி, எல்லா வசதி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எங்கள் நண்பா சொல்கிறாங்க. சொல்லி சொல்கிறாங்க, இந்த விலேஜே பார்க்க ஒரு மாதிரி ஏதோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு ஆச்சு கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, ஏன் நீங்கள் சிட்டியில் நல்லா வசதியாக வாழலாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறீங்க இல்லை எனக்கு எதுவும் போதும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன பேசுங்க டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்க சொல்கிறாங்க. அதை கேட்க வாங்க சொல்கிறாங்க. சரி உள்ள போகிறாங்க. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குறாங்க. ஜெஸ்ஸி வேணும் பார்க்க நான் கூட பயந்துட்டேன்டி, எனக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் கூட இல்லை ப்ராப்பராக, நான் எப்படி நம்ம வந்துட்டு டென்த்தில் போய் ஸ்டே பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் பயந்துட்டேன் சொல்லிட்டு ஜெஸ்ஸி வேணும்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு வீடு கிடச்சிச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்து தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் ரூமில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு ரூமில் இருக்காங்க. பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய வீடு, இந்த வில்லேஜ்லேயே இப்படி ஒரு வீட்டுக்கும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப அழகாக. இப்போ எல்லாருக்கும் அவங்க வந்துட்டு என்ன ஒரு காஃபி கொடுத்துறாங்க. வெளியே ரெயினியாக இருக்குது, நீங்கள் காஃபி குடிங்க நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வாமாத காஃபி எடுத்துக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிராண்ட்ஃபா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எல்லாருமே அன்மேரிடாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி டாக்டருக்காக இந்த இதுவே டாக்டர் படிச்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு மனசு உங்களுக்கு போயிடும், டாக்டர் படிச்சுக்கிற பெரிய விஷயம் கிடையாது, அந்த மனிதாத்மா இருக்குல்ல அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
கிராண்ட்ஃபா சொல்றாங்க, "அப்படியா ரொம்ப நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட இருக்கீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு" சொல்றாங்க. "ஆனா இப்படியே இருக்காதீங்க சரியா? சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணிட்டு ஒய்ஃப், குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிளஸிங்ஸ் உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபா சொல்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா சொல்லி எல்லாருமே உங்க பேரை சொல்றாங்க. நர்ஸ் வரைக்கும் உங்க பேரை சொல்றாங்க. இப்போ என்னன்னு பார்க்குறாங்க. உங்க பேர் சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. என் பேர் பார்க்கு சொல்றாங்க. பார்க் அப்படி சொல்றாங்க. ஆமா என் பேர் பார்க் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க. சரி சொல்றாங்க. ஏன் கிராண்ட்ஃபா இந்த வில்லேஜ் நீங்க பணக்காரங்களா கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா லைட்டாக சிரிக்கிறாங்க. அது சொல்றாங்க. நீங்க தான் பணக்காரங்களா கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா சொல்றாங்க. இல்லை நீங்க தான் பணக்காரங்களா இருப்பீங்க சரியா சொல்றாங்க. அதாவது நீங்க வசதியில் மட்டும் இல்லை மனசளவுலையும் சொல்றாங்க. இப்போ நம்ம கிராண்ட்ஃபா பார்க்குறது ஏன் சொல்லி கேட்குறாங்க. நீங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கீங்க சொல்றாங்க. உங்களோட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு அந்த கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. ஓகேவா அப்போ தான் நம்ம ஜெயிக்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு வால் இருக்குது. அது வாலில் ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குது. பிகாஸ்ட் வால் அது அப்படி பிகாஸ்ட் ஃப்ரேம் டாக்டர் வாலில் பிகாஸ்ட் ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு. ஒரு பையன் கோச்சு நிற்கிறவங்க நிற்கிறான். இப்போ ஜெயிக்க பார்க்குற கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. உன் பேர் ஜங்குக் தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு பேர் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த கிராண்ட்ஃபாக்கு நேம் ஞாபகம் இருக்குது. சொல்லுப்பா ஜங்குக் சொல்லி கேட்குறாங்க. இந்த பையன் யாரு கேட்குறாங்க. அது பையன் கிராண்ட்சன் சொல்கிறாங்க. அப்படியா இப்போ குட்டி தம்பி எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. குட்டி தம்பி ஆசிரியர் கேட்குறாங்க. அவங்க ஒரு மெயிலாக சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மார்க் டாக்டர்ஸ்க்கா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறது குட்டி பையன் தான். ஓகே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குட்டி பையன். இப்போ அந்த பையன் வாழ்ந்துட்டான் பெரிய பையன் சொல்கிறாங்க. அப்படியே எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க வேற ஒரு பிளேஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு கிராண்ட்சன் ஓகேவா பேர் பார்ச்சிமின் சொல்கிறாங்க. பார்ச்சிமின் நாம சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க கிராண்ட்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. அவர் ஜேகே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ ரெஸ்ட் இருக்கும். ஓகே நாளைக்கு நீங்கள் போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன இவ்வளோ பேஷண்ட்டாக வர போகிறாங்களோ சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜேகே பார்க்குறாங்க. பரவாயில்ல கிராண்ட்ஃபா பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. சரி இப்போ போய் தூங்க சொல்லி போய் படுத்துட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் உட்காருங்க. இப்போ எனக்கு ஃபுட்டுலாம் நார்மல் ஃபுட்லாம் கொடுக்கல. அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக எல்லாமே அவங்களுக்கு ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஒரு ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன்ஸாக கலந்து எல்லா ஃபுட்டுமே பார்க்குறாங்க. எதுக்கு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் பேஷண்ட் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சாப்பாடு உங்களுக்கு எது கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டமும் சரி இதெல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது சாப்பிட்றாங்க. ஜேகேக்கு சாப்பிடும் கூட அந்த ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு எதுவும் அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப ஒரு அட்மைர் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்டா அதையே பார்த்துட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த பையன் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. டே அவங்க குட்டி பையன் அழகாக இருக்கா சொல்லி இப்போ எப்படி பார்த்து தெரிய சொல்கிறாங்க. இப்போ எப்படி தானே பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாரையும் பார்த்து நான் லைக் பண்ணது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு பாசனை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறாங்க. ஓ அப்படி போகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்க கிராண்ட்ஃபா நம்ம பாவம்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா அதாவது லிமிட் கிராஸ் பண்ணாது அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா ஐ லைக் ஹிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எஸ் ஐ லைக் ஹிம் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறாங்க. ஐயோ இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் சொல்லி சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அடுத்து ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. அந்த அங்குள்ள எல்லா மக்களுமே இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிங்களா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் பயந்துருப்பாங்க. மலைவாழ் மக்கள் வந்துட்டு டக்குனு நம்ப மாட்டாங்க. இந்த சிட்டிலேருந்து வர முடியும் வெளிலேருந்து வரவங்க சொல்லி நம்ப மாட்டாங்க. அதனால் பயப்படுவாங்க. ஓகேவா அதனால தான் ஸ்டார்டிங்காக பயந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம கிராண்ட்ஃபா புக்ஸ் நிறைய படிக்கிறாரு. நிறைய வாக்கிங் போவார். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவார். அவங்களுக்குமே ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவார். அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. என்ன கேட்டாலும் அந்த கிராண்ட்ஃபா செஞ்சு கொடுத்துறாரு. எதுவுமே யோசிக்காம எதுவும் மணிலாம் பற்றி யோசிக்கிறது அவரே யோசிச்சு தராங்க எல்லாமே ஃப்ரீயாகவே. அப்போ செக்கி பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா சொல்லிட்டாங்க. சொல்லு பாஸ்டர் நோட்டு கேட்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் மற்றவங்களா இல்லையா இவ்வளோ மேட் இருக்காங்க. அதான் உங்கள் ஒய்ஃப் கிராண்ட்ஸெல்லாம் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்ஃபா பார்க்குறீங்க ஏன்ப்பா அதை கேட்குறா சொல்கிறாங்க. சொல்லுங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. அதை சார் சொல்கிறாங்க. எனக்கு ஒய்ஃப் இல்லை பாஸ்டர். ஒய்ஃப் இல்லையா. ஆமாம் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. என்னோட பையன் இறந்துட்டான். என் டாடி இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு ஒரு கிராண்ட்சன் தான் இருக்கான். அவன் இங்கே இல்லை வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வந்து தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கிராண்ட்சன் கூட இருக்காமே இல்லை உங்கள் கிராண்ட்சன் கூட இருக்காமே ஏன் அந்த பையன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க அந்த கிராண்ட்ஃபா இருக்கிறாங்க. இல்லை அவன் என் கூட இருந்து ஆசைப்படுறா சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க. எனக்கு அவனை வச்சுக்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசம் வராங்க. பார்க் அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்துன்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஜேகேக்கு ஒரு மாதிரி கேட்க அந்த பசங்களோட ஏஜுக்கும் இவரோட ஏஜுக்கும் ரொம்ப எப்படியா ஒரு அப்பா பையன் ஏஜில் இருக்காங்க. ஆனால் வந்து பார்க்கும் கூப்பிட ஒரு மாதிரி கேட்கலாம். அவங்க வெளியில் பார்க்குறாங்க. வந்துட்டான் அவன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். வந்து பார்க்குறாங்க. இப்போ நாட்கள் பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. பாரு எவ்வளோ ஸ்கூல்ஸ் வச்சுப்போம் பேரன் அங்கே பாரு ஒரு நாள் வந்தானே ஆகணும். எனக்கு தான் நான் வருவான். என் பையனுக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சு மொத்தம் சுற்றி என் பேருக்கு நான் எழுதி வாங்கல. என் பேர் அவன் பேர் சொல்கிறான்.
இப்போ ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க வந்து ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க வர முடிஞ்சே பாரா சொல்லிட்டாங்க. அடுத்தவங்க சுற்று கரையை அலையிறல சொல்லிட்டாங்க. நான் சாப்பாடு போட்டு வளர்த்தவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம தூரத்து சொந்தக்கார பையனாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு போட்டு வளர்த்தா என் பையனே நீ கொண்டுட்டு என் ஃபேமிலியை அழிச்சிட்டா இப்போ என் கிராண்ட் சன் வரணும்னு நினைக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க. ஆமாம் நீ என் பையன் வளர்த்துல அப்போ எனக்கு சுற்றுலா பாதி கொடுத்துருக்கோம்ல சொல்லிட்டாங்கப்பா. அதில் அவனுக்கு பிஸ்னஸ் பண்ண கூட பண்ணி கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு திறமில்லை கேமிங் ஆடி எடுத்து தோத்துட்டேன். என் பையன் வந்து நல்லா முன்னாடி போனான். அதை பார்த்து உங்களுக்கு போறாம சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டாங்க. அப்படின்னு என் பையன் உனக்கு அகையும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. கம்பெனியில் ஜாப் போட்டு கொடுத்தான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்து என் பையனே அடிக்கிற திட்டம் போட்டு என் பையனே கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இப்போ தப்பிச்சு வந்துருவா சரியான கருமானம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நீ வந்து பண்ண தப்புக்கார தண்டனை அனுப்பிக்க போகிற சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அதெல்லாம் தண்டனை அனுப்பி விட்டேன் சொல்லி ஈஸியாக வெளில வந்துட்டேன். இங்கே பண்ண கொஞ்ச நாள் கிராண்ட் சன் வந்து அவங்க எப்படி அவங்க வந்து அவங்க சித்தா வரும்னா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஜெக்கிக்கு ரொம்ப ஒரு ஜெக்கி டெக்கிறது பசங்க சாப்பிடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ தெரியுதா அவர் பெரியவர் அவர் போய்ட்டு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. ஜெக்கி எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி கோவத்துக்கு பாரு நீ யார் அவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு எவ்வளோ பெரியவர் தெரியுமா அவர் பார்த்து பேசிட்டு யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. பாரு அவருக்கு எனக்கு நீ யார் கேட்குறாங்க. நீ டாக்டர் தானே சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்து ஆமாம் சொல்கிறாங்க. டாக்டர் வேலை பார்க்க வந்தியா பேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தியா அது போனமான்னு சரியா சொல்லிட்டாங்க. உயிரோட ஊருக்கு திரும்ப போகிற வழி பாரு சொல்லிட்டாங்க. எனக்கு உயிரோட திரும்ப போகிற வழி பாரு சரியா சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க. பார்ப்பா கிட்டப்பா ஏதாவது சரி அவன் பொறுக்கி எப்படி சொல்லிட்டாங்க. வந்து அவன் கொலகாரன் வந்து பொறுக்கி சொல்லிட்டாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. ஆமாம் பொறுக்கி கொலகாரன் சரியா சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து வந்து பாரு சரியா மொத்தம் சொல்லி சொந்தக்காரன் நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் மிரட்டிட்டு போகிறோம். இப்போ அந்த அங்குள்ள டாக்டர்ஸ்லாம் மாறி பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா ஏதாச்சும் கிராண்ட்ஃபா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஏன் இப்போ ஒரு மிரட்டுறாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களும் மெயிலில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் மெயிலுக்கு தனியாக அவங்க கேட்குறாங்க. சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பர்சன் வேறு யாரும் இல்லை நம்ம கிராண்ட்ஃபாதர் அவருடைய தங்கச்சியோட இப்போ அவர் தங்கச்சிக்கு கொஞ்சம் அவரோட ஒரு தூரம் சொந்தம் ஓகேவா. தங்கச்சி பையனோட பிறந்த எனக்கு இவரோட சித்தப்பாவோட பொண்ணோட பையன் ஓகேவா. ஒரு தங்கச்சி பையன் சொந்த தங்கச்சி பையன் கிடையாது. சித்தப்பாவுக்கு பொண்ணோட பையன் ஓகே. அது அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. சரி நம்மளுடைய தங்கச்சி பையன் சொல்லிட்டு எடுத்து வளர்த்துருப்பாரு. நம்ம வீட்டில் வளர்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்க பையன் கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அவங்க பையனோட பேர் ஜெயங்கடா ஓகே. ஜெயங்குடைய அப்படிதான் அவர் வளர்த்துருப்பாரு. 2 பேர் அனாதை மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சிப்ளிங்ஸ் மாதிரி அழகாக 2 பேர் வளர்ந்துருப்பாங்க. இந்த பையனுக்கு பிறகு பொறாமையாக இருக்கும். திறமையே கிடையாது. குறுக்கு உழைப்பு சம்பாதிக்க நினைப்பான். நம்ம இவரெல்லாம் படிப்பாரு. கொஞ்சம் மணி கொடுத்துருப்பாரு. இங்கே பாரு இந்த மணி இருக்கு என் பையன் கொஞ்சம் கொடுக்குறேன் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். 2 பேருமே உங்கள் திறமையில வந்துட்டு முன்னாடி போங்க சொல்லிருப்பாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு நல்ல திறமை சரியான டேலண்டான ஒரு பர்சன். அவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்னு கூட. அவர் நேர் வழியில் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப ரிச்சஸ்ட் மேனாக மாறியிருப்பாரு. இந்த பர்சன் இந்த மணி கேமிங்கில் வச்சு வேணா இந்த மணி டபுள் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிற எண்ணத்தில் போயிட்டு மாட்டிருப்பாரு. மொத்த பணம் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயங் வேற அளவுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறியிருப்பாரு. அதுக்காக இந்த பர்சன் ரொம்ப பொறாமையாக இருந்திருக்கும். அப்படி இன்னும் அந்த பொறாமை வெளில காமிச்சிக்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஹெல்ப் பண்ணுங்க என் கூட பார்த்தாலும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது இப்போ ஜிம்மில் அவர் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்காது. கேமிங்னால பணத்தில் ஏமாந்துட்டேன் சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு கேட்டு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க சொல்லும்போது சரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவும் அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன் ஜிம்மில் அப்பா கூட கம்பெனி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. என் ஃப்ரெண்டில் கஷ்டப்படுறாங்க சொல்லி சரி நம்ம வீட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களே உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போட்டுமே ஜிம்மில் அப்பா சொல்லுவாங்க. ஜிம்மில் அப்பா கைண்ட் ஹார்ட் நிறைய விட்டுருப்பாங்க. அந்த பர்சன் கம்பெனிக்குள்ள போயிட்டு நிறைய ஃபோர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மணியெல்லாம் திருடுறது நிறைய மெட்டீரியல்ஸ் தான் இப்போ சேல் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடிச்சு அக்கா ஃபைண்ட் பண்ணி இப்போ கேஸ் போட்டுறாங்க. என் அகாதமி இல்லீகலாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 months ஜெயிலில் இருப்பாங்க. ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. மறுபடியும் ஹெல்ப் கேட்டுப்பாரு. ஆனால் ஜிம்மில் அப்போ பண்ண மாட்டேன் சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் போயிடும் நிறைய சான்ஸ் கொடுத்துருவோம். மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கு நேர்மையாக அந்த ஆடுற வழி பறிச்சுட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க இப்படி பணக்காரங்க இருக்காங்க இவ்வளோ மணி நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மணி வாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. கேஸ் தான் போட்டுருப்பாங்க. நான் அவங்ககிட்ட பையன் சொத்து பிடிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ கேஸில் வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு இது எப்படினாக்கா சொந்த பையன் கிடையாது. தங்கச்சி எப்படினாக்கா சொந்தக்கார பையன் தான். அந்த பையனை எடுத்து வளர்த்துருக்காங்க. எல்லா பிசினஸும் வளர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க பையன் மாதிரி வளர்த்துருக்காங்க. மணி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் என்ன படிச்சு எல்லாமே கோர்ட்டில் பார்த்துட்டு உங்களை வளர்த்த பெரிய விஷயம் சரியா நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் மணி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு காமம் நீங்கள் எவ்வளோ பணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க கம்பெனியில் அந்த மணி ரிட்டர்ன் கூட காமம் கேட்கல உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேஸ் போடுறீங்களா சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து வார்னிங் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் அவங்க ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க நாங்களே வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிக்காக உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் பயந்துருப்பாங்க. பயந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளியாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ வருவாங்க கரெக்டானு சொல்லுவாங்க. நம்ம ஜிம்மில் கிராண்ட் மேன் பண்ணுவாங்க. சரி பாவம் நம்ம வளர்த்த பையனை சொல்லிட்டு மணி கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அந்த சொத்து அடைஞ்சு சொல்லிட்டு ஒரே ஆசை எனக்கு ஜிம்மில் அப்போ இருக்க பிஸ்னஸ் ரொம்ப அதிகம் டெவலப் ஆகிடுது. எனக்கு கொரியா எப்படின்னா வேர்ல்டில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக மாறாரு. அவர் ரொம்ப பிகாஸ் பிஸ்னஸ் மேனாக மாறிடுறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஒரு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் பேர் லூனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க ஒரு ஆர்ஃபன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா அவங்கள கேட்க அந்த ஜிம்மில் அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்ஃபனுக்கு டொனேஷன் பண்ண போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்க பார்த்து அவங்க ரொம்ப பிடிச்சி போய் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா சம்பந்தத்தோடு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் நல்லா படித்து திறமையானவங்கனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிஸ்னஸில். 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க.
மேரேஜ் ஆகிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் தான் அந்த ஜிம் பண்ணிருப்பாங்க. ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருப்பா. ஜிம்ல கிராண்ட் பாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க அப்பா வந்து பிசினஸ்ல பிஸியாக இருக்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் ஜிம் வளர்ந்துருப்பாங்க. இந்த கிராமத்தில் ரொம்ப அழகாக வளர்ந்துருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு பிசினஸ் பிறகு எனிமிஸ் அதிகமாகறாங்க. அந்த வயசுல குழந்தை எங்கே கூட சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க வெக்கேஷன் போயிருப்பாங்க. லீவுக்கு அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம் ரொம்ப சமத்தான குழந்தை பார்த்தா பே பண்ணிருப்பாங்க. கிராண்ட்ஃபா அப்படி கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்ட்டாங்க பிடிங்க சரி ஓடி போறாங்க. பிடிக்கணுமா சொல்லிட்டாங்க. பிடிக்க வாங்க சரி ஓடி போறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நான் பிடிக்கவா கேட்குறாங்க. கிராண்டி சொல்லிட்டாங்க. பிடிப்பா பிடிக்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை சிக்கம் ரெண்டு பேர் விளையாட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷம் குழந்தைகிட்ட தான். அந்த குழந்தை நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப சமத்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாருக்கிட்ட ரொம்ப கைடாக எடுத்துக்கும். பூக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்து கிராண்ட்மேட்ட கொடுப்பாங்க. கிராண்ட்மா இந்தாங்க எதுக்கு காசு சொல்லிட்டாங்க. வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. அந்த கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. நான் பேசாம என் கிராண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போகிறேன் சொல்லிட்டாங்க. கிராண்ட் பார்க்குற என்னமா சொல்லிட்டு ஆமாம் என் கிராண்ட் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருக்கான். அவன் நானே மேட்ச் பண்ணி போகிறேன் சொல்லிட்டாங்க. அச்சோ சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் என் கிராண்ட் ரொம்ப எங்கே இருக்கான். அவனுக்கு பிரின்சஸ் ஒரு பொண்ணை பார்த்து மேட்ச் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்லிட்டாங்க. அப்படி அவனுக்கு சரி ஜிமிப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு நீ சொல்லிட்டு யார் மேட்ச் பண்ணி போக சொல்லிட்டாங்க. உங்களை தான் சொல்லிட்டாங்க. என்ன மேட்ச் பண்ணி பிறகு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. அப்போ கிராண்ட் பையனை கொண்டு கேட்குறாங்க. நீங்கள் வேற யாரும் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிராண்ட்ஸ் தான் மேட்ச் பண்ணிப்பா சொல்லிட்டு கிராண்ட் மாதிரி ஃபன்னாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு வரதை பார்த்தா போதும் ஓடி போயிடுவாரு. அப்பா அம்மா ஓடி போய் ஜம்ப் ஆயிடுவாரு. அவங்க அப்பா தூக்கி சுற்றுவாங்க. ஏடா செல்லம் சொல்லிட்டாங்க. இந்த டைம் எத்தனை டேட்ஸ் இங்கே இருப்பீங்க சொல்லிட்டாங்க. அது பார்த்து சொல்லிட்டாங்க. எப்படி இருப்பீங்க அப்படி கேட்குறாங்க. ரொம்ப நாள் பார்த்து சொல்லிட்டாங்க. அப்படியே ஜிம் சொல்லிட்டாங்க. அப்படி ஜிம் அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப ஏக்கமா இருக்கான். நம்ம கூட இருக்கும் ஆசைப்படுறேன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. என் பாப்பா பேசாம குழந்தை எங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பயமா இருக்குப்பா எனக்கு ஒரே குழந்தையாச்சு எனக்கு பயமா இருக்கு எதாவது ஆயிடும் சொல்லிட்டாங்க. அப்படிக்காக சொல்லிட்டாங்க. இல்லைப்பா நான் பாதுகாப்பாக கொடுப்பேன் அதெல்லாம் பார்த்துப்போம் இருந்தாலும் கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறேன். இல்லை கொஞ்சம் டேஸ் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஜிம்மை கூட்டிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. வேற ஒரு கண்ட்ரிக்கா சொல்லிட்டாங்க. என்னமா சொல்கிறா ஜிம்ல அவங்க ஃப்ரெண்டாக கேட்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு. என் குழந்தைக்கார இங்கே நிறைய எனிமீஸ் இருக்காங்க. என் குழந்தைய படம் பயமா இருக்கு. எனக்கு ஒரே வாரிசு என்ன பண்ணிட்டா பிஸ்னஸ் தான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் முடிச்சிட்டு ஜிம்ல எப்போ ஸ்கூல் சேர்க்கிறோமோ அப்போ வேறு ஒரு கண்ட்ரி கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஜிம்ல சேஃபாக பார்த்துக்கணும். ஜிம்ல நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிஸ்னஸ் இந்த இயர் முடிக்க போகிறேன் சொல்லிட்டு இந்த இதாவது பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். ஹெல்ப் நான் பண்ணுறேன் கம்பெனிக்கு. ஆனால் மற்றபடி நான் வந்துட்டு என் குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ உங்க குழந்தை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சொல்லிட்டாங்க. இல்லை இங்கே நிறைய எனிமீஸ் இருக்காங்க. இவன் உங்கள் ஃபேமிலியில் எப்படி சொல்கிறாங்க. அவங்க யாரும் சொல்கிறாங்க இவங்களோட அந்த பையன் அந்த ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் சரியில்லை எனக்கு பயமா இருக்குது சொல்கிறாங்க. அவர் பேர் வந்துட்டு வாங்கடா வாங்கன்னு வச்சுக்கலாம். அது பேர் வாங்குற நினச்சி பயமா இருக்குது. வாங்க என்ன பண்ணுறோம் பயமா இருக்குது. நான் அதில் பையன் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. எனக்கு அதான் கரெக்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்துருப்பா சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க என்னப்பா சொல்கிறா இது நம்ம பூர்வீகமான இடம் சொல்லி அதுக்கு உங்க தானே பிறந்த வளர்ந்தோம். நீ இங்கே தானே பிறந்து வளர்ந்த இந்த இடத்த விட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்ல அப்பா கிராண்ட்பா கேட்குறாங்க. இல்லைப்பா நம்ம ஜிம் சேஃபாக இருக்கணும் புரியுதுப்பா இருந்தாலும் சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்கு யோசிச்சு பார்க்கலாம் சரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் பாடிக்கு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் இப்போ பர்த்டே நடந்துட்டு 3 இயர்ஸ் நடந்துட்டு ஓகேவா 4 இயர்ஸ் வரல 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் அனுப்ப போகிறோம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப் போகலாம் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க எனக்கு ஜிம்முக்கு வந்துட்டு 4th பர்த்டே வரப்போகுது. வேலைக்கு கூட ட்ரிப் போயிட்டு வரோம். ஓகே ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் ஸ்கூல் சீக்கிரம் யோசிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்முக்கு கான்ஃபிடன்ட் பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து இங்கே இருக்கணும் ஜிம்மில் வந்துட்டு ஃபாரின் போகக்கூடாது நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆசைப்படுறாங்க. ஜிம் புரிஞ்சு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் எப்படியாவது நம்ம டேரக்டர் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிம்மில் ஃபாரின் பண்ணிட்டு போவோம். அங்கே போய் நான் அந்த குழந்தை நான் என் கூட வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்தால் நீங்கள் என் கூட வாங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபேமிலியாக இல்லை எங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே இருங்க வெக்கேஷன் கூட நான் கூட்டு காமிக்கிறேன் சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க பயப்படுறாங்க. எனிமீஸ் கடையில் 1000 வருஷம் அப்படி பயப்படுறாங்க. இந்த பக்கம் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம ஒய்ஃப் தான் முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி நினச்சி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் போயிருப்போம். அப்பா அம்மாவா ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற டைம் ரொம்ப அழகாக அம்மா எதிர்ப்பா சொல்கிறாங்க. இதுக்கு எப்போ பாடி வரும் சொல்லி கேட்குறாங்க. 1 வீக் ஆஃப்டர் வர போடுறாங்க சொல்கிறாங்க. அப்படியே கேட்க சொல்கிறாங்க. கேக் கட் பண்ணலாம் ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. சரி ஜிம் போய்ட்டு அம்மா சிக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறாங்க. செல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அம்மா கூட இருப்போம் சரியா சொல்கிறாங்க. டெய்லி ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்படி ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபிட் பண்ணிட்டா போச்சு அப்படி ஜிம்ல அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க. என் குழந்தை இப்படி வந்து தான் நான் கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பக்கத்தில் இதுக்கப்புறம் எதுவும் வாங்க மாட்டேன் ஓகேவா அம்மாவோட மொத்தம் உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் ஜிம்ல அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் அப்பா பார்க்குறாங்க. எனக்கு கேட்குறாங்க. ஜிம் கூட அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க. நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து சேல் கிராஸ் பண்ணிட்டு பூசான் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ தான் அவங்களோட காரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. நாங்கள் ஜிம்மில் கிராண்ட்ஃபா பண்ணி தான் ஜிம்மில் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஆப்போசிட் கண்டெய்னர் வந்து அடிச்சு நின்றுருக்கு. அப்போ அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கிற பிளேஸ் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அவங்க புரிஞ்சிச்சு யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அப்பா ஜெயாங் சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள் உடனே ஜிம்மு கூட்டி போக சொல்கிறாங்க. ஜெயாங் சொல்கிறாங்க பாருப்பா அவங்களோட பாருங்கப்பா உடனே ஜிம்மு கூட்டி போங்க ஓகேவா என் குழந்தைக்கு எதுவும் இருக்கா ஓகேவா குழந்தை சேஃபாக இருக்கணும்
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஓகே. என் பையனை பத்திரம் பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ ஒன்று சொல்கிறப்ப என் குழந்தைங்க வந்து சேஃப் இல்லை சரியா. அவன் 18 வயசு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடாது ஓகேவா. அவன் 18 வயசு வரைக்கும் அவன் ஃபாரின் இருக்கட்டும், ஃபாரின் படிக்கணும் சரியா. அவனுக்கு தைரியமாக அவங்க போல்டாக வரான் அது சரி. என்ன உள்ள கரெக்டாக இருக்கவே கூட சரியா. அவரும் போல்டாக மெச்சூரிட்டியாக இருக்கணும் ஓகே. புரிஞ்சுக்கோங்க அப்போ என் பையன் சேஃபாக இருக்கணும். என் பையன் நான் பார்க்க சொல்லிட்டு என் பையன் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்க்க சொல்கிறாங்க பார்க்க போன சொல்லிட்டு கேளுங்க. அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மிடி எங்கள் அம்மா பார்க்குறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் என் பையனுக்கு வச்சு எனக்கு பெரிய குறையில வச்சு என் பையனுக்கு ஆபத்து குறையில கூட அவன் ஃபாரினில் இருக்கணும். ஃபாரினில் தான் நல்லா படிப்பான், நல்லா வளருவான் சரியா. அவனுக்கு நிறைய மெச்சூரிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுவும் இருக்காவே கூடாது. யார்ட்டையும் எதுக்கும் ஸ்டடி பெக் பண்ணக்கூடாது. இது லவ் கூட ஓகேவா. அவன் போல்டாக இருக்கணும், அவன் வேறு மாதிரி சொல்லி ஜிம்மில் அம்மா ஒரு ட்ரீமே சொல்கிறாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியடில் இப்போ ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாருங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க என் பையனை அப்படியே வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. என் பையனை அப்படியே வளர்க்கணும் சரியா. என் பையனுக்கு ஃபேமிலி லவ்லாம் கிடைக்கணும். ஆனால் ட்ரூ ஃபேமிலி கிடைக்கணும் ஓகேவா. இந்த மணி எதுவுமே இல்லாமல் நான் எப்படி எடுத்துகிட்டு ஒரு ஆஃபனுக்கால அந்த ஒரு ட்ரூ ஃபேமிலி கிடைச்சிச்சோ. நீங்கள் அப்படி உண்மை அன்பு பாசம் கொடுத்துருங்க எப்படி தான் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு ஜிம்மில் நம்ம கொஞ்சம் ஆட்டிடியூட் பர்சன் ஓகேவா. அவங்க ரொம்ப எப்படியாவது கைண்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப கைண்டாக வேறு மாதிரி போகிற பர்சன் கிடையாது. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்க அதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க சரியா. என்ன மாதிரி என் பையனை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபேமிலி கிடைக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓகேவா. எங்கள் மொத்த பேருடைய ட்ரீம் உங்கள்கிட்ட விட்டு போகிறோம் ஓகேவா. எங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது உங்களோட பொறுப்பு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ரன் பார்க்குறாங்க கண்டிப்பாக பண்ணுறமா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படி மைக்கத்தில் இருக்காது ஓகேவா. அவர் லைட்டாக அவர் கடிப்பட்டிருக்க ஹெட்டில் எங்கள் ஜிம்மில் ரன் பார்க்க அடிப்பட்டிருக்கும். ஜிம்மில் ரன் அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் செல் பண்ணுங்க ஓகேவா. ஜிம்மில் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ரன் பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. நமக்கு ரன் சருக்கு எதுவும் ஆகிடாது பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்கள் மொத்த ட்ரீம்னு அந்த அவங்ககிட்ட தான் இருக்குது ஓகேவா. அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறா உங்களோட ட்ரீம் அப்போ உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க பத்திரம் பார்த்துக்கோ ஓகேவா சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் எப்படியாவது லாஸ்ட் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்த்து கார் இறங்கி கொஞ்சம் தள்ளி வராங்க. பார்த்தா கார் வெடிச்சு எப்படியாவது அவங்க பாடி கூட கிடச்சிருக்காது. ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. காரோட எரிஞ்சு வெடிச்சது அது இருக்கும். ஜிம்மில் கிராண்ட் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. குழந்தை வச்சுட்டு அவர் எப்படியாவது சப்வே கிட்ட ஒரு ஆலயம் இருக்கிற ஓகேவா. அந்த பிளேஸ் தான் ஒழிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே இறந்து போயிருவாங்க நினச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஜிம்மில் கிராண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஜிம்மில் கிராண்ட் ஜிம்மில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஜிம்மில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. அது பாசுறாங்க. அப்பா அம்மா எங்கே கிராண்ட் எங்கே கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் எது சொல்லிட்டு அது பாசுறாங்க சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட் பார்க்குறாங்க. அதுப்பா அப்பா அம்மா சாமியில் போய்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா எங்கே சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மில் கிராண்ட் என்ன சொல்ல தெரியல. சமாளம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அழகாரு அப்பா அம்மா கொடுங்க எனக்கு வேணும் எனக்கு எதுவும் வேணும் அப்பா அம்மா தான் வேணும்னு ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் கிராண்ட் நிறைய சொல்லிட்டாரு விட்டு அவங்க பாரு அப்பா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. நீ ஹாப்பியாக இருந்தாக்கா அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. நீ அவங்க அழுவாங்க சொல்லி எவ்வளோ சமாதானம் பார்க்குறாங்க. நோ வேணும் எனக்கு அப்பா அம்மா வேணும் ரொம்ப அழகாங்க. அவங்க சொன்னால் கேளுப்பா கிராண்ட் சொன்னால் கேளு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு என்ன அப்பா அம்மா வேணும் கொடுங்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மில் கிராண்ட் எனக்கு கூட தெரியல. அப்போ தான் வந்து இந்த மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட கார் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதில் எப்படியா அட்டம் பாட்டில் சொல்லிட்டு தெரிய வருது. ஃபைல் ஆகுது. கேஸ் நடக்குது. இந்த மாதிரி யார் பண்ணாங்கனாக்கா நம்ம ஜிம்மில் கிராண்ட் பாடியாக அந்த தங்கச்சி பையன் இருக்காங்க. அவர் தான் அவர் பண்ணிடுறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு அவர் தான் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே சரண்டர் ஆயிருக்காங்க. அதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் கணக்கு பார்க்குறாங்க. அவங்க வரதுக்குள்ள நம்ம ஜிம்மில் எப்படியே கூட்டு போயிட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் வச்சிடணும். நம்ம ட்ராட்டிக் கிளாஸ் தான் கரெக்டு. இங்கே வந்து ஜிம்மில் போயிருக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கன்ஃபார்ம் முடிவு பண்ணுறாங்க. ஜிம் வந்துட்டு அவங்க ஃபாரின் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குற எங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம தூரமாக போகிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மில் கூட போகிறாங்க. கிராண்ட் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்க்குறாங்க. நியூஸ் பேப்பர் வந்துருக்கும். அதில் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வந்துருக்கும். பக்கத்தில் ஒரு 4-5 ஃபோட்டோ இருந்திருக்கும். ஃபேஸ் ஹைட் பண்ணி நேம் மட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் கையில் எடுத்துட்டு ஜிம்மில் கிராண்ட் கூட போகிறாரு. போய் பார்த்தா ஒரு கண்ட்ரி இது தாய்வான் ஒரு கண்ட்ரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எதுக்கு வந்துருக்கோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. அங்கே பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஸ்கூல் தான். ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன கேட்குறாங்க. ஸ்கூல் ஓகே சொல்லுங்க. ஸ்கூல் சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிற சரி சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இங்கே பார்த்துடலாம் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிற சரி இங்கே படிக்க போகிறேன். இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். உனக்கு இதுக்கப்புறம் இந்த இதான் எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் நீங்களாம் இருக்க மாட்டேன். கிராண்ட் மதம் விட்டு போயிட்டாங்க. அப்பா மதம் விட்டு போயிட்டு நீங்களும் போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கிராண்ட் பார்க்குறது சொல்லி தெரியல. எங்கள் பாருவே உயிரோட இருக்கணும் அப்படி கதை கரெக்ட். நீங்கள் கூட இருக்கிற அப்படி உயிரோட சேஃபாக இருக்கணும். உனக்கு எதுவும் வரக்கூடாது. உன் மேலே ஒரு சின்ன கேள்வி வரக்கூடாது சரியா. என்னால் தாங்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியோட ஒரே வாரிசு நீ தான் சரியா. இப்போ இருக்கிற அந்த ஃபேமிலியோட ஃப்ரெஷ் பிளட்டே நீ மட்டும் தான் ஓகே. பிளட்டுக்காகலாம் இல்லை சரி. எனக்கு நீ உயிர் நீ தான் சரி. நீ இருக்கணும். எங்கள் மொத்தப்பட்ட சந்தோஷமா நீ தான். உன்னோட அப்பா அம்மா ஒரு கிராண்ட் எல்லாரும் என்ன விட்டு போயிருக்காங்க ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்கும். உனக்காக எல்லாம் பண்ண ரெடியாக இருக்கும். அப்புறம் ஜிம் நடக்க பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டேனே சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் பாருங்க தான் இல்லை நான் இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க அப்பா அம்மா கேட்க மாட்டேன். கிராண்ட்மா கேட்க மாட்டேன். ரொம்ப கூடவே இருக்கேன் அப்படின்னு நான் படிக்கிறாங்க. இப்படி நடக்க பார்க்குறாங்க. பாருங்க புரியுது ஓகேவா. இங்கே தான் இருக்க மாட்டேன். இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஜிம் கூட போர்டிங் ஸ்கூல் சேர்த்துறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இவனுக்கு தேடி யாரும் வரக்கூடாது. அப்படி வரணும் முடியாது தான் சொல்கிறேன் ஓகேவா. நான் தான் மட்டுமே நீங்கள் அலோவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிங்க சார் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ அவங்க ஒரு வைடும் தூக்குறாங்க. ஒரு ஸ்டாஃபும் தூக்குறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. விடுங்க கிராண்ட் ஃபிட் போகணும்னு சொல்கிறாங்க. பாரு பைக்கு தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இருக்க மாட்டேன் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் சொல்லி தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க ரொம்ப அழகாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சின்ன பையன், ஒரு 4 இயர்ஸ் பையன். அப்போ தான் 4 இயர்ஸ் ஆகுது. 1 வீக் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஜிம்மோட பர்த்டே. ஜிம்மில் கிராண்ட் ஃபிட் பார்க்குறாங்க. பர்த்டே அன்றைக்கி விட்டு போகிறேன் சொல்லி ஜிம்மில் இப்போ கிராண்ட் ஃபிட் ரொம்ப அழகாங்க. பார்க்கு பாரு சொல்லுதான் படிக்க ஓகேவா, பார்க்கு நான் நீங்கள் சொல்லுதான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஜிம் சேஃபாக இருக்கும் ஓகேவா. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யாரோட அனாதை ஆகிட்டு தெரியுமா சொல்லி ரொம்ப அழகாங்க. அதான் எனக்கு கிராண்ட் சொல்லி எல்லாருக்கும் நான் இருந்தும் கூட இப்போ இங்கே விட்டு போகிறேன் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. சரி அவன் சேஃபாக தான் போச்சு, அவன் சாப்பிட்டு எனக்கு பண்ண சொல்லிட்டு அவர்கிட்ட கொரியா வராரு. கொரியா வந்து பார்த்தா இந்த பக்கம் அந்த பாஸ் தேடிட்டு இருக்காங்க. அதை வாங்க கேட்டுட்டான். அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது எனக்கு லாயர் கேட்டுருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் யாருக்கு சொன்னான்னு கேட்கும்போது ப்ராப்பர்ட்டி வாரிசு நேமில் தான் இருக்குது. அப்போ சொல்லிட்டு எனக்கு அவன் 18 வயசு வரைக்கும் அவரால் யாருக்கு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு யார் பெரிய மாற்றி ஏற்ற முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குற 18 வயசுக்கு அப்புறம் அவர் யார் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் கார்டியனாக இருப்பாங்க, அவங்க தான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த அவருக்கு முடிவு பண்ணுறாரு. அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு பையன் இருக்காங்க ஓகேவா, பேர் லுக்காஸ். அந்த லுக்காஸ்க்கு எப்படியாவது ஜிம்மி மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த மொத்தம் சொல்லி மலையை சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அவங்க எங்கே இருக்க நினைக்கிறாங்க. ஜிம்மி எங்கே இருக்கா சொல்லிட்டு அவங்க கிராண்ட் ஃபாதர் மிரட்டுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட் ஃபாதருக்கு பாதுகாப்பு தராங்க. நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரொம்ப தப்பே சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்து வந்து எங்கே தான் வச்சு அந்த கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஜிம்மில் நினைப்பாங்களா எல்லாத்தையும் போவாங்க. அப்பெல்லாம் பிறகு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆள் வச்சுட்டு அவன் எங்கே இருப்பான் சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிம்மில் எப்படியே கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் ஜிம்மு கிராண்ட் எல்லாரோட கண்ணிலையும் எல்லாரோட கண்ணிலையுமே மண்ணை தூவிட்டு அழகாக ஒரு ஜெட்டில் வருவாங்க. அவர் வந்து ஃபாரின் போகிறது நார்மல் ஃப்ளைட்டில் போவார். தேட்டர்லாம் போகிறதாக்கா அப்படி போவார். அது ஜிம்மி பார்க்குறாங்க. ஓன் ஜெட்டில் போவார். போயிட்டு அந்த தாய்வான் கட்சி போவாங்க. போயிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கடா ஓகேவா. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. ஒன்று பார்க்க தான் சொல்கிறாங்க. நான் உங்களை வர சொல்லி வெளியே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தங்கோல கிராண்ட் வந்திருக்கா ஆசை இருக்குதாவா ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஹக் தர மாட்டேன் சொல்கிறாங்க. தங்கோலம் வா ஏன் கூப்பிட்றாங்க. வர மாட்டேன் சொல்கிறாங்க. என் செல்லலாங்க வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜிம்மோட கிராண்ட் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கேன் தங்கம் கேட்குறாங்க. நான் நல்லா வீட்டில் சொல்கிறாங்க. ஏன்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் இருக்கீங்க அப்புறம் என்ன அனாதையாக கேட்குறாங்க. ஐயோ ஏன் இப்படி பேசுகிறேன் பெரிய வார்த்தை பேசுகிறான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏன் விட்டு போனீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மி கிராண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு சேஃப்டிக்கு என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி கிராண்ட் பார்க்குறாங்க. நீ கொஞ்சம் வளர்ந்துட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்மி கிராண்ட் சொல்கிறாங்க. எப்படிலாம் எதாங்க சொல்லிட்டு ஜிம் டெஸ்ட்டில் அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் இருக்குது. இந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா கொண்டுட்டாங்க சரியா உனக்கு தெரியல. உனக்கு எதுவும் யார் கூட சொல்லி அப்பாவோட ஆசை சரியா நீ நல்லா பெரிய பையனாக வளரணும் நல்லா வந்துட்டு எப்படினாக்கா பிஸ்னஸ் நம்பர் 1 வரணும் சொல்லிட்டு ஜிம் அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. என் பையன் பிஸ்னஸ் நம்பர் 1 வரணும், என் பையன் போல்டாக இருக்கணும், நல்லா அடிக்கலாக இருக்கணும் சொல்லிட்டு ஜிம் அம்மா அடிக்கலாக இருப்பாங்க. ஜிம் அப்பா கைண்ட் ஹார்ட். ஜிம் அம்மா அப்படி கிடையாது. அவங்க கைண்ட் ஹார்ட் தான் நான் இருக்க எல்லாத்தையும் அப்படி இருக்க மாட்டாங்க ஓகேவா. அதெல்லாம் ஜிம் அப்பா சொல்கிறாங்க. நீ அப்படி இருக்கணும் அம்மா ஆசை ஓகேவா. நீ இப்படி தான் இருக்கணும் உனக்கு கிராண்ட் தான் ஆசை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க போல்டாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு கூட ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி படிச்சு முடிச்சுக்கிட்டு கூட இருக்கான் சரி சொல்கிறாங்க. ப்ராமிஸ் அப்படி ஜிம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ப்ராமிஸை பிரேக் பண்ணிங்க கூட பேச மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் ஜிம்மில் ஜிம்மி ப்ராமிஸ் தராங்க. ப்ராமிஸ் பண்ணி தராங்க. ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் ஜிம் ஹக் சொல்லிட்டாங்க. நான் போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஜிம் வந்துட்டு இப்போ வீட்டாக இருக்கக்கூடாது ஓகேவா. யாருக்கு லவ்க்காக கூட என் கூட சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க சரி அதே மாதிரி போல்டாக இருக்கும் ஓகே புரியுதா சொல்கிறாங்க. உங்ககிட்ட தான் மற்றவங்க லவ்க்காக வரமிட்டு நீ யார்ட்டி போகக்கூடாது புரியுதா சொல்லி ஜிம் அப்பா சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியுது ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு அந்த ஸ்கூல் எல்லாம் சொல்லிடுறாங்க டாக்டர் எப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது. அங்கே எல்லாம் சொல்லி தருவாங்க. டிரைவிங் ஸ்கில்லு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கோ எல்லாமே அவங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஜிம் மல்டி டேலண்ட் பர்சனாகவே மாறுறாங்க அந்த ஸ்கூலில். அப்போ ஜிம்முக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அழகாக வளரவும் ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலில். இப்போ போல்ட் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கார். யார்கிட்ட வச்சுட்டு இறங்கிலாம் போகவே மாட்டார். யாராவது சாப்பிட்டு பேசினா கூட அவர் பேசினா நார்மலாக பேசுவார். ஆனால் இப்போ எனக்கு பில்லி பண்ண டைப் அவ்வளோதான் சரி அவங்க அட்டாக் பண்ணிட்டு வர அதுதான் ஒரு கேரக்டர் அப்படியே வளர்ந்துருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஜிம் கிராண்ட் அப்போ போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மில் அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாம் பார்த்துட்டு ஜிம்மில் கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. டேக்கோட கற்றுட்ருக்காரு. அதட்டி கற்றுட்ருக்காரு. எல்லாமே அவர் தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே கற்றுட்ருக்காங்க ரொம்ப அழகாக. இந்த பக்கம் ஜிம்மில் அழகாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் கிராண்ட் ஜிம்மில் பார்க்க தான் சந்தோஷமே. இயர்லி ஒன்ஸ் ஆஃப் ஜிம்மில் கிராண்ட் ஜிம்மில் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் போக கூட போகும். எனக்கு அந்த பர்சன் ஜிம்மில் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஜிம்மில் அங்கே ப்ரொடக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் ஜிம்மில் எப்படி போகணும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஜிம்மில் வீடு இருக்காங்க மட்டும் தெரியும். எல்லாருக்கும் பார்த்து பையன் வீடு இருக்கான்னு தெரியும். ஆனால் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது. யாரும் பார்த்துக்கும் இல்லை. அது சின்ன வயசில் பார்த்துட்டு சரி அப்போ ஃபோட்டோ பேச காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால் அந்த பர்சனல் தேடவில்லை எங்கே தேடிட்டு இருக்கான். அவனுக்கு கிட்ட அவன் வந்து கேட்குறாங்க பாரு இந்த பேர்டு ஃபுல்லாக தேடிட்டு ஆனால் ஒரு கிராண்ட்ஸில் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காரு கேட்குறாங்க. எதாவது நடு கடற்கரை ஒழிச்சுட்டா கேட்குறாங்க. எதுக்கு நடு கடற்கரை ஒழிச்சுட்டா கேட்குறாங்க. அப்படிலாம் ஒழிச்சு வைக்கிறாரு. ஜிம்மில் கிராண்ட்ஸாக சொல்கிறாங்க. அவர் எதிர்க்க ஒரு பக்கம் அந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட்ஸாக ஜிம்மில் பார்த்துட்டு அந்த தாய்வான் கட்சியில் வச்சு பத்திரம் பார்த்துக்கிறாங்க. அப்படி பேச அழகாக பாஸ் ஆகிடுச்சுக்கு. இது பக்கம் நம்ம ஜிம்மில் கிராண்ட் ஜிம்முக்கு 18 பாட்டி வந்து வருது. அப்போ தான் பார்க்குறாங்க சரி ஓகே
ஜிம்முக்கு 18th பர்த்டே வருது. இப்போ அவனுக்கு ஜிம்முக்கு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் முடிக்க போகிறா, நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னாக்கா ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு கார்டியன் தேவைப்படுறாங்க. ஜிம்மில் ப்ராப்பர்ட்டிக்கும் ஜிம்முக்கு ஒரு கார்டியன் கண்டிப்பாக தேவை. ஜிம்மில் அப்பா என்ன மாதிரி வச்சிருக்காருனாக்கா ஜிம்மோட மேரேஜுக்கு அப்புறம் அதாவது ஜிம்முக்கு 18 வரைக்கும் நம்ம ஜிம்முக்கு ப்ராப்பர்ட்டி ஜிம்முக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஜிம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் ஷேர் ஆகும். எனக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் யாரும் சேல் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சரி ஜிம்முக்கு சரி அவங்க தான் கார்டியனாக இருப்பாங்க. அவங்களோட சைன் இருந்தால் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும். அப்படி ஒரு இது எழுதி வச்சு போயிருப்பாங்க. இப்போ ஜிம் கணக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பையனாக பார்க்கணும், அந்த சொத்துக்கள் ஆசைப்படாத ஒரு பையனா நம்மளோட ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கன்ஃபார்ம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா ஜிம்மில் கன்ஃபார்ம் மேனேஜர் சொல்கிறாங்க, ஒரு நல்ல பையனாக பாருங்க, சொத்துக்கள் ஆசைப்படக்கூடாது, இந்த ஜிம்மில் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும், அப்படி ஒரு பர்சனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ காமிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஃபோட்டோலாம் இருக்குது ஜிம்மில் கன்ஃபார்ம் இப்போ இருக்காரு காமிச்சதில்ல. ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இந்த சுச்சுவேஷன் தான் சொல்கிறாங்க, எனக்கு ப்ராப்பர்ட்டிக்கார ஆசைப்படக்கூடாது சொல்லிட்டு பேசி பார்க்குறாங்க. ஓகேவா இருக்காங்க. பிஹைண்ட் அவங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்தாக்க அவங்களோட நோக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இல்லை பணத்துக்காக ஆசைப்படுவாங்க போல இருக்குது. பணத்தை பற்றி யாரும் யோசிக்கக்கூடாது, நம்ம ஜிம் ப்ராப்பர்ட்டிக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ட்ரூவாக லவ் பண்ணணும், ட்ரூவாக கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட் முடிவு பண்ணுறாங்க. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கிராண்ட்ஃபா இப்போ கரன்சி சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம ஜேகே கிட்ட மட்டும் தான் கிராண்ட்ஃபா அவர் ஓனாக சொல்லியிருப்பாரு. மற்ற எல்லாருக்கும் அவங்களோட மேடு சொல்லி தெரிய வருது. இப்போ நம்ம ஜேகே கிராண்ட்ஃபா சொல்லி முடிக்கிறோம். ஜேகே பார்க்குறாங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க, நான் வேணா அவங்க கிராண்ட் மேட்ச் பண்ணிக்குவா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்ஃபா நான் மேட்ச் பண்ணிக்குவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன் என்னப்பா பேசிட்டு இருக்கா, யாராவது நம்புவாங்கன்னு சொல்கிறது, நீங்கள் வந்து 3 weeks ஆகுது. அப்போ அதுவும் கிராண்ட் சார் இது 4 years ஃபோட்டோ தான் நீ பார்த்துருக்கேன், அந்த ஃபோட்டோ பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அது இந்த வயசுல இப்படி ஒரு ஜென்ரேஷன் தான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்ஃபா இது வரைக்கும் எனக்கு யார் மேலே வராத ஒரு ஃபீலிங்ஸும் உங்கள் கிராண்ட் சார் மேலே வந்துருக்கு. செகண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவன் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் அதை நினச்சி பார்க்குறேன், எனக்கு ஃப்ரீ மாதிரி வருது அவன்கிட்ட பேசுறதுலாம். எனக்கு அவன் என்கிட்ட பேச அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு பெரிய பையனை அப்படி பண்ண தெரியல, ஆனால் குட்டி பையனை நான் இமேஜின் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் லவ் பண்ணுறேன், நான் மேட்ச் பண்ணிக்கிறேன், நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ ஜேகே சொல்கிறாங்க அவனுக்கு கார்டியனாக நான் இருக்குப்பா. ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க, நீ கார்டியனை கூட இருக்கலாம், நீ வேணா ஃபேக் மேட்ச் வேணும் பண்ணிக்கியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு தான் நல்ல விவரம் தெரியுற வரைக்கும், அவன் காலேஜ்லாம் முடிச்சு அவன் லைஃப்பில் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் ஃபேக் ஹஸ்பண்டாக இருக்கே கேட்குறாங்க. ஜேக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஃபேக் ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. அவன் ஃபேக்காக இருக்க முடியுமா கேட்குறேன். எனக்கு என்னோட கிராண்ட் சனுக்கு பிடிக்கும்ல, அவன் எப்படி கொண்டு பார்த்ததில்ல, நீ சின்ன வயசு ஃபோட்டோ தான் பார்க்குறேன், இப்போ அவன் எப்படி பண்ண தெரியுமா கேட்குறாங்க. எனக்கு அப்படி கவலையாக எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மேட்ச் பண்ணி ட்ரூவாக தான் மேட்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா என்ன பற்றி ஃபஸ்ட் சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு இப்போ ஜேகே அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் யார் சொல்லிட்டு அவர் ஜோன் குரூப்போடைய 4th சன் தான் அவர். அவங்க இதுவே ஒரு ஜோன் குரூப்பே ரிசர்ச் ஃபேமிலி தான். அவங்க ஃபேமிலி எப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்றபடி ஃபேமிலி எல்லாரும் நல்லவங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அவர் பிரதருக்கு மேரேஜ் ஆயிருக்கு, மற்ற யாருக்கும் மேரேஜ் ஆகலை அப்படி சொல்கிறாரு. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. இல்லை ஜேகே சொல்கிறாங்க, பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் எனக்காக மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், ஜிம்மும் சரி ப்ராப்பர்ட்டி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ப்ராப்பர்ட்டியில் பெரிய விஷயம் இல்லை, நான் உங்களுக்காக நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, எனக்கு ஜிம் மட்டும் வந்தால் போதும், ஜிம் மட்டும் கொடுத்தா போதும், நான் பத்திரமா பார்த்துக்குவேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜேக்கோட ஜிம்மில் கிராண்ட்ஃபாக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. எனக்கு இவனை ஒரு சின்ன பையன், இப்போ தான் இவனும் டாக்டர் தான், ஆனால் இருந்தாலும் ஜிம்மில் கம்பேர் பண்ணாக்கா அவர் கொஞ்சம் பெரிய பையன், ஆனாலும் கூட அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது, எப்படி இவரால் முடியும் சொல்கிறாங்க. ஜேகே பக்கத்தில் முடியும், கிராண்ட்ஃபா நான் பத்திரமா பார்த்துக்குவேன், ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, எப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ 2 weeks டைம் இருக்குது. ஜேகே ஜிம்மில் கிராண்ட்ஃபா போய்ட்டு அவங்க மேனேஜர் பேசுகிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் போய் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜோன் ஃபேமிலி போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தாக்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஜெனினானவங்க தான், கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் கல்ச்சரலாக இருப்பாங்க, சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க, மற்றபடி நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பற்றி விசாரிக்கிறாங்க. ஜேகே நல்ல டாக்டர், ரொம்ப அழகாக கைண்ட் ஹார்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலி டைப்பாக இருப்பார் காலேஜ் படிக்கும்போது. இப்போ அப்படி இல்லை சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் டாக்டர்னு சொல்லவும் இப்போ ஜிம்மில் கிராண்ட்ஃபா கொஞ்சம் நம்பிக்கை வருது. இந்த 2 weeks நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மில் பிக்சர் எதாவது பார்த்துருக்காங்க, குறுக்குன்னு பார்க்குறாங்க, இவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்லா என்னென்ன பண்ணுவா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன், எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பிடிச்சி அவர் இந்த சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, எனக்கு லவ் இருக்குது சொல்கிறாங்க. நீ கிரேசி பாயான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா ஜேகே இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம். இப்போ ஜிம் கன்ஃபார்ம் பார்க்குறாங்க. ஜேகே வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எவ்வளோ ரசிச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி பிடிச்சிருக்கு போல, அவங்க அந்த பையனோட பிஹைண்ட் பேக்ரவுண்டு நல்லா இருக்குது, ஓகே மேட்ச் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஜேகே கன்ஃபார்ம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜிம் கன்ஃபார்க்கு ஒரு மாதிரி ஹெல்த் சிக் ஆகுது. ஐயோ என் கிராண்ட்சன் வரப்போ நேரமே ஹெல்த் சிக் ஆகணும் சொல்லி ஜிம்மில் கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. என்னாச்சு கிராண்ட்ஃபா ஜேகே கேட்குறாங்க. இல்லை ஜேகே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் வீக்காக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இப்போ மேனேஜர் சொல்கிறாங்க இல்லை அவர் ரொம்ப வருஷமாக வந்து ஹெல்த் சிக்காக இருக்காரு, அவங்க கிராண்ட்சன் சொல்ல மறைச்சி வச்சிருக்காரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவர் அவங்க எப்போ ஒய்ஃப் வந்தாங்களோ அப்போவே ரொம்ப அடிச்சு போயிருப்பார், ஒய்ஃபு சன்னு டாக்டர்லாம் யாரும் இறந்தது, அதுக்கப்புறம் தன்னோட கிராண்ட்சன் பக்கத்தில் வச்சுக்க முடியாமல் தூரத்தில் வச்சிருக்குது, இதெல்லாம் நினச்சி ஒரு ஹெல்த் சிக்காக இருக்கும், இப்படி ப்ராப்பர்ட்டி என்ன பிரயோஜனம், நம்மகிட்ட ஹாப்பினஸ் இல்லையே, நம்ம ஃபேமிலி கூட இல்லையே, நம்ம கிராண்ட்சன் பக்கத்தில் இருந்தால் அந்த வருத்தத்துலேயே அவருக்கு ரொம்ப எமோஷனல் சிக்காகும் இல்லையா, அவர் சிக்காயிட்டாரு.
ஹெல்த் சரி மெயின்டைன்ஸ் பண்ணாமல் அவர் இப்போ உருட்டுக்கு ரீசனே வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டு 13% ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க மட்டும்தான். அவருக்கு நிறைய ஹெல்த் ஸ்பெஸ் வந்துருச்சு, நிறைய மெடிசன் எடுத்து அது ஒரு சைட் எஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் ஜெக்கி எனக்கு ஒரே விஷயம் தான், எனக்கு கிராண்ட் சனே ஒரு 2% கொடுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் பார்த்துப்பல சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. பாரு என் கிராண்ட் சன் மேட்ச் பண்ணி ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. இன்னும் கிராண்ட் சொல்கிறாங்க, உன்னோட அப்பா அம்மா கிட்ட என் கிராண்ட் சனை பற்றி இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது, ஆமாம் சொல்லக்கூடாது. அதுக்கு என் கிராண்ட் சன் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. எது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, மேட்ச் மட்டும் என் கிராண்ட் சனை ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஆனால் எடுத்து எது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. செகண்ட் கிராண்ட் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது என் ஜிம்மில் ஒரு பார்க்க பையன் சொல்லிட்டு அவனாமல் எதுக்கணும் ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஆர்ஃபன் பாயா சொல்கிறாங்க. ஆர்ஃபன் பாயா? ஆமாம் என் டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க வீட்டு ஒரு ஆர்ஃபன் பாயா ஒரு ஆர்ஃபன் பாய் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கேரக்டர் பிடிச்சனால தான் இந்த ஃபன் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டான். அவங்க அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு டிசர்வ் பர்சன் ஏஞ்சல் மாதிரி அவங்க அதே மாதிரி எனக்கு கிராண்ட் சனும் ஓகேவா. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் உன் அப்பா அம்மா வந்துட்டு அப்படி ஏற்றுக்கூடாது ஓகேவா. அவனுக்கு யாருமே இல்லை, எதுவுமே தெரிஞ்சு ஏற்றுக்கணும் ஓகேவா. அவனோட ட்ரூ லவ் கேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் சரிங்களாவா. அவங்க சரியில்லாவா அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் 3 மாதம் இருக்கிறதுக்கு அப்புறமா நீ சொல்லு ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்துங்க பாருங்க, ஜிம்மிக்கு ஜஸ்ட் லவ் கேர் மட்டும் கொடுக்க மாட்டேன், ஒரு ஃபேமிலி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நிஜமாக ஒரு ஃபேமிலி கொடுக்குறேன். என் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சரியா பார்க்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க கேர் வச்சு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க ஓகேவா. என் அப்பா அம்மா கிராண்ட்மா என் பிரதர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஜிம்மில் அவங்க ரொம்ப ஹாப்பி ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நம்மளால அவங்க கண்டிப்பாக நம்புங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் ஜிம்மில் எனக்கு ஹார்ட்டாக கூட இருக்கும், என் ஜிம்மில் ஹார்ட்டாக தான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அப்படியே வாங்க சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜிம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இது பார்க்குற ஜிம்மில் கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜெஸ்ஸி ஃபைனல் பார்க்குறாங்க. ஜேகே சொல்லி சொல்கிறாங்க, உன் அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட அப்பா அம்மா ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காங்க, யார்ட்டும் சொல்ல மேட்ச் பண்ணி தப்பு இல்லையா கேட்குறாங்க. நான் பாதி நான் இப்போதைக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஜிம்மு கிராண்ட் ஃபார் சுச்சுவேஷன் அப்படி ஓகேவா. இப்போதைக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ அது வாங்க எல்லாம் வந்து ஃபாரின் போயிருக்கான், அதனால் அவங்க ஆளுநரும் யாரும் இல்லை, இந்த டைம் மேட்ச் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்போ சொல்கிறாங்க. அப்படி அவனை மேட்ச் பண்ணிக்கிறேன், நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி உன் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் டாஸ் உனக்கு இது என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஜெஸ்ஸி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, அதோட பெரிய விஷயம் கட்டி வையன்னு சொல்கிறாங்க. இல்லடி சொல்கிறாங்க, பாரு எனக்கு வந்து அங்கிள் நினச்சா பயமாக இருக்குது, அங்கிள் ஆண்டி நினச்சா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுது, வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன ஜெக்கி சன் டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பையன் எப்படி பண்ண தெரிய சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த வீட்டோட அந்த கிராண்ட்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. அங்கே தான் ஜெட் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மு கிளம்பி பார்க்குறாங்க. எங்கள் கிராண்ட் சன் வந்துட்டு அவர் சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுந்து போயிருக்காரு. இவங்க ஹாப்பி ஓடிட்டு இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறது குழந்தை மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பசங்க இறங்க நிறைய பேர் இறங்குறாங்க. எல்லாரும் மாஸ்க் தான் வேர் பண்ணியிருக்காங்க, யாருமே மாஸ்க் ரிமூவ் பண்ணல. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓ மேனேஜர் வந்து ஜிம்மில் பாதுகாப்பாக நிறைய அழைச்சி போயிருப்பாங்க போல பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜிம் வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஃபுல் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய லாங் கோட் போட்டுருக்காரு. இப்போ ஜிம்மு கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மி எல்லாம் சொல்கிறாங்க கிராண்ட்ஃபா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. எல்லாம் ஸ்டோரி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்ஃபா ஆரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவங்க ஸ்கின்ல ஒரு பேலை இருக்குது, என்ன ஸ்கின்ல ஒரு மாதிரி பேலை இருக்குது, நீங்கள் ஓகே தானே கேட்குறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே சொல்கிறாங்க. இல்லை பண்ண ஓகே தான் நீ வாசி கூப்பிட்றாங்க. சரி சார் ஜிம்மில் நடந்து வந்துருக்காங்க. ஜிம்மு கிராண்ட்ஃபோட ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு ஜிம்மு கிராண்ட்ஃபா ரொம்ப ஹாப்பி இருக்குது வந்துட்டு அவங்க கூட்டிட்டு வராங்க. இப்போ இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம்ல சொல்லிட்டாங்க. சரி கிராண்ட்ஃபா சொல்லிட்டு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அப்புறம் பார்க்குறாங்க. வீடு டெக்கரேஷன் ஆயிருக்கு. எதுக்காக எனக்கு வெல்கம் பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் பா சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ நான் சொல்லி கேட்குறாங்க. அடா என்னப்பா என் கிராண்ட் சன் டேஸ்க்கு அப்புறம் வந்துருக்காங்க, வெல்கம் பண்ணுறது கூட பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. பார்க்குறேன் எனக்கு அங்கே நிறைய பண்டிதர்லாம் இருக்காங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு அங்கே அவங்க மேட்ச் பண்ணுறது வந்துட்டு பண்டிதர் என்ன பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மேரேஜ் ஆக கேட்குறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யாருக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் கிராண்ட்ஃபா பார்க்குறோம். உனக்கு தான் சொல்கிறாங்க. என்ன பேசுங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட்ஃபா பார்க்குறோம். உனக்கு தப்பு மேட்ச் அது பிடிச்சிக்கிறத சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா வேண்டாம் ஓகே ப்ளே பண்ணாதீங்க டெஸ்ட் ஜிம் கேட்குறாங்க. பாருங்க பார்ப்பா நான் ப்ளே பண்ணல ஓகேவா, எனக்கு ப்ளே பண்ணுறது எனக்கு ஆசை சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. நான் மட்டும் ப்ளேலாம் பண்ணல ஓகேவா, மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம் கிராண்ட்ஃபா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்க, யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணீங்க கேட்குறாங்க. யார் கேட்கணும் நானே ஜிம் கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா பாருங்க சொல்கிறாங்க. யார் நான் கேட்கணும், நீ கிராண்ட் சன் நான் கிராண்ட்ஃபா, ஏன்னா நான் மேரேஜ் பண்ண வேறு பண்ணுவேன் கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா எனக்கு இப்போ மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கேன், ஸ்கூல் எல்லாம் முடிச்சிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அதான் காலையில் ஓகேவா மேரேஜ் பண்ணிக்கணும் 18 இயர்ஸ் ஆச்சு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்லுங்க 18 இயர்ஸ் ஆச்சு ஓகே சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு 18 பர்த்டே வரல ஓகேவா. அப்போ ஜிம் டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே பருவம் 18 பர்த்டே வருது ஓகேவா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. பாருங்க ஓகே உனக்கு 18 பர்த்டே வந்துச்சு, உனக்கு நீ மேரேஜ் வந்து இப்போ பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு வந்து கார்டியனாக ஒரு பர்சன் இருப்பாங்க சரியா, அதான் அவங்க பேர் எங்கே பார்த்து சொல்கிறாங்க. பயன் பண்ணுறாங்க. அவங்க பர்சன் நிற்கிறாங்க. இவன் யாருன்னு கேட்குறது இவன் இல்லை ஓகேவா, இவரும் கேட்கல ஓகே உள்ள பெரிய 5 வருஷம் பெரிய பையன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பேருக்கு அதில் பெரிய விஷயம் சரியா. இவங்க யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. இவங்க வந்து டாக்டர் ஓகேவா, இவங்க பேர் ஜான் ஜாக்கு ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது ஓகேவா, நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் டாக்டர் நோ வே சொல்கிறாங்க. ஜிம் பாரு சொல்கிறாங்க.
கிராண்ட் ஃபாவை என்னால் முடியாது சொல்லிட்டாங்க. பாதி மேட்ச் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. இது கிராண்ட் ஃபாடி லாஸ்ட் சொல்லிட்டாங்க. பாருங்க என்ன பேசிட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. எதுக்கு என்ன வர சொல்றீங்க ஜிம் கேட்குறாங்க. பாருங்க உங்க கூட நான் ஹாப்பியாக தான் வந்திருக்கேன் ஓகேவா. என்ன அளவு கேட்குங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட் பார்க்குறேன் அழக்கூடாது நடந்து தாங்க மாட்டேன். நல்லா கேட்டுக்கோ எனக்கு ஹெல்த் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ட் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறீங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. எப்படி பார்த்துக்கோ நீ சின்ன பையன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாருங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. பாரு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா. ஜம்கோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க ஜம்கோட ஹஸ்பண்ட் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்பான். நம்ம ப்ராப்பர்ட்டி சரியா ஒன்று அவனை பார்த்துப்போம் சரியா சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நான் சொல்லுங்க சொன்னால் கேள்வித்தாங்க அவங்க பாரு எதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ மேரேஜ் சொல்லுங்க பாரு ஜஸ்ட் மேரேஜ் தான் பண்ணுறாங்க ஓகே. மற்றபடி எதுவும் இல்லை ஜஸ்ட் மேரேஜ் தான். உனக்கு கார்டியனுக்காக உனக்கு ஒரு பாதுகாப்பு தான் மேட்ச் பண்ணி வைக்கிறோம் ஓகே. மற்றபடி எதுவும் இல்லை. உனக்கு அந்த பர்சனை பிடிச்சி அந்த பர்சன் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன எப்படி உங்களை பண்ணுவாங்க கேட்குறாங்க. அது ஒரு ஃபோட்டோ பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் டாக் ஃபோட்டோ கொடுத்தீங்களா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க கொடுத்தீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல சின்ன வயசு ஃபோட்டோ சொல்கிறாங்க. அது சைல்டுஹுட் பிக்கு சொல்லிட்டு ஆமாம் அதை பார்த்தா அவங்க லவ் பண்ணுறாங்க ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம உன்னை லவ் பண்ணுறாங்க ஓகேவா. உன்னை மேட்ச் பண்ணிக்கணும் நான் முடிவு பண்ணுறேன் ஓகே. ரொம்ப நல்ல பையனாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கூட நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஃபேமிலியில் ஃபஸ்ட் ட்ரஸ்ட்டே கிடையாது சரியா சொல்கிறாங்க. எல்லா ஃபேமிலி ஒரே மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. வந்து பாருங்க அவங்க தங்கச்சி பையன் என் அப்பா அம்மா இறந்துக்கு காரணமாக இருந்தாங்க எஜுமே சொல்கிறாங்க. இப்போ அவங்க நம்ம ஃபேமிலி தானே நீங்கள் நம்ம அப்படி தான் வளர்த்து அந்த பர்சன் சொல்லி கேட்குறாங்க. வாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறேன். ஜிம்மிப்பா எல்லாரும் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. பாருங்க கிராண்ட்ஃபா எல்லாரும் அப்படி இருப்பாங்க சரி ஃபேமிலியில் ட்ரஸ்ட்டே நம்பிக்கை எனக்கு ஃபேமிலி வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. தாங்க அவங்க பாருங்க எல்லாரும் வெளியே இருக்க மாட்டாங்க ஓகேவா. நான் இந்த பர்சன் கூட மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் தின் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் யார் ஜிம் கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா என்ன பண்ணி மாற்றினா கேட்குறாங்க. நான் உங்க கிராண்ட்ஃபா சேஞ்ச் பண்ணல ஓகே. கிராண்ட்ஃபா பிடிச்சது சொல்கிறேன் என்ன செலக்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சரி யார் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் ஏன் பிடிக்கல கேட்குறாங்க. பிடிக்கலாம் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சதா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் மேட்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே. லவ் பண்ணுறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா கிரேசி மேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டுங்க பாரு ஜஸ்ட் சைல்டுஹுட் பிக்கு பார்த்து லவ் பண்ணுவாங்களா ஆறு கிரேசி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க மேபி சொல்கிறாங்க. ஜிம்மு கோவம் வருது கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க என்ன பாசிட்டுங்க பாருங்க இவன்ட்ட சொல்லுங்க ஓகேவா. நான் லவ் பண்ணி எனக்கு பிடிக்கல நான் மேட்ச் பண்ணி போட்டேன் சரியா. இவங்க ஹஸ்பண்ட் கூட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் கூட சொல்கிறாங்க. பாரு எனக்கு பிடிக்கல என்கிட்ட நான் என்கிட்ட பேச வைக்கிறேன் என் கிராண்ட்ஃபா பேசுகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. பாருப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காப்பா லவ் பண்ணுறாப்பா நல்ல பையன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மெயிலில் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் தம்பி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்களும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா ரொம்ப நல்ல பர்சப்பா நம்ம ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. நீ மேட்ச் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. ஜிம் ஆர்கி பண்ணிருக்காங்க ஒரு கட்டுக்கு மேலே. ஜிம் கிராண்ட்ஃபா லைட்டாக காஃப் பண்ணுறாங்க. பார்த்து பிளட் வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்த்து பாய்ந்து போயிடும். கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. பாரு எனக்கு எவ்வளோ தெரியும் கஷ்டப்படுறது சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன் நான் சொல்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துறேன் நான் சொட்டு பேச்சு கேட்க மாட்டேன்ல. ஜிம் கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கிராண்ட்ஃபா என்னாச்சு கேட்குறாங்க. மேனேஜர் அப்படி என்னாச்சு கேட்குறாங்க. பாருப்பா கிராண்ட்ஃபாக்கு ரொம்ப ஹெல்ப் முடியாமல் இருக்குது சரியா. அவர் உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு நீ அது புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கி. அவருக்கு இந்த மேட்ச் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. லாஸ்ட் விஷயம் கூட சொல்கிறாரு ஓகேவா. அவருக்கு எப்போ என்ன ஆகும் யாருக்கும் சொல்ல முடியாது ஓகேவா. நீ இப்போ கஷ்டப்படுத்தலாமா அப்புறம் சொல்லிட்டு மேனேஜர் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கிள் நீங்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்காம ஜிம் இங்கே பாருப்பா உன்னை கிராண்ட்ஃபா ரொம்ப லவ் சரியா. அவங்க உயிரை வச்சிருக்காரு. அவருக்கு ஹெல்த்னு ஒன்று இருக்குல்ல அவருக்கு ஹெல்த் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் கிராண்ட்ஃபா அங்கிள் சொல்கிறாங்க. மேனேஜர் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து எமோஷனல் ரொம்ப சிக்காயிட்டார் ஓகேவா. அவருக்கு பிளட் வாமிட் எடுத்துகிட்டே இருக்காரு ஒரு ரீசெண்ட் டேஸாகவே. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் வேஸ்ட் ஓகேவா. எனக்கு அவர் லாஸ்ட் டேஜ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குனாக்கா அது உன் கையில் இருக்கு ஓகேவா. ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அவர் நார்மலாக கொஞ்சம் இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருக்குனாக்கா உன் கையில் இருக்கு ஓகேவா. மேட்ச் பண்ணுறோம் ஹாப்பியாக இருப்பார். அவருக்கு அந்த ஹாப்பினஸ் கூட அப்படி சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள் சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா அவர் உனக்காக இதானே வாழ்ந்துட்டு இருக்காரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் நல்லா இருக்குன்னு நினச்சினாக்கா மேட்ச் பண்ணிக்கோ ஓகேவா. கிராண்ட்ஃபா கேட்க மாட்டியா கேட்குறாங்க. உன் அப்பா ஒன்று எல்லாமே தானே கொடுத்துட்டு போனான். இவங்க அப்பா அவங்க அம்மா அவர் என்னவா உன் கிராண்ட்மா 3 பேர் எல்லாமே தானே கொடுத்துட்டு போனாங்க. நான் கெட்டதை பண்ணிவிடுவேன் அஜய் ஜிம் கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. எனக்கு அவனை பிடிக்கல கிராண்ட்ஃபா சொல்லுங்க. பிடிக்கும்பா உடனே பிடிக்காது சரியா. போகப்போ பிடிக்கும் சரியா. அவன் புரிஞ்சுக்கோ சரியா. அவன் நல்ல பையன் பா சொல்கிறாங்க. எனக்கு மேட்ச் வேணாமினா உங்க கூட கிடைக்கல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ஃபாரின் போகலாமா ஜிம் கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது சரி. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த்லாம் தாங்காது. பாரு மேட்ச் பண்ணிட்டு எனக்கு அதுவே பெரிய ட்ரீட்மெண்ட் தான் ஓகே. அது பெரிய ஹாப்பினஸ் தான் ப்ளீஸ் ஜிம் கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா ப்ளீஸ் தங்கல எனக்காக இந்த கிராண்ட்ஃபா வந்துட்டு வேணா சொல்கிறாங்க. லிட்டரலி வெயிட் பண்ண போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிறுத்துங்க என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ மேட்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன நான் மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஓகே ஓகே அவன் பிடிக்கல பரவாயில்ல ஓகேவா. நீ இப்போ வந்து மேட்ச் பண்ணிக்கோ அப்புறம் காலேஜில் படிக்கலாம் ஓகே. படிச்சு முடிச்சுட்டு உனக்கு எப்போ மெச்சூரிட்டி வருதோ எப்போ நீ ஜெயிக்க புரிஞ்சுக்கிறியோ எப்போ உனக்கு அவனுக்கு பிடிக்குதோ அப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா. உனக்கு பிடிக்கல கூட ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஜிம் கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க உனக்கு பிடிக்கல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது பெரிய விஷயம் இல்லை ஜஸ்ட் உனக்கு கார்டியாக இருக்க போகிறோம் அவ்வளோதான் ஜஸ்ட் வாழ்க்கை தான் அரைச்சி பண்ணியிருக்கேன்
அதுக்காக மேட்ச் அரேஞ்ச் பண்ணிக்காது ஜிம்ல கரெக்டாக சொல்கிறாங்க. நிச்சயமா ஃபோர்ஸ் பண்ண நான் அப்புறம் ஆட சொல்ல ஓகேவா, ஜஸ்ட் மேட்ச் பண்ணிக்கோ, கார்டியாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பார்த்து பயப்படுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது வேறு எதுவும் பயப்பட மாட்டேன், அவன் என்ன பண்ண கூட பொறுத்துப்பேன், நான் தாங்கிப்பேன், உன என்ன பண்ண பயமாக இருக்குது, சரி உனக்கு ஒரு கார்டியாக வேணும்னு நினைக்கிறேன், ஓகே இவன் கார்டியாக இருப்பான் ப்ளீஸ் பா சொல்கிறாங்க. உனக்கு எப்போ உனக்கு ஹஸ்பண்டாக பார்க்கணும்னு தோணுதோ அப்படி பார்த்துக்கோ ஓகேவா, உனக்கு எப்போ உனக்கு அவன் ட்ரெஸ் வருதோ லவ் வருதோ அது வரைக்கும் அவங்க ஜஸ்ட் கார்டியை மட்டும் இருப்பாங்க சரியா, அவனை எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ சொல்லிட்டு ஜிம் நடப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்கள் ரன் கஷ்டப்பட்டு பார்க்க முடியல, இப்போ நான் மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன், அந்த ஹாப்பினஸ் சரியா ஜிம் ரன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சார் ஜிம் சொல்கிறாங்க நான் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 3 கிரேவ் யார் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா அங்கே பாருங்கள் கிராண்ட் ஃபாதர் எனக்கு மேரேஜ் பண்ணி நினைக்கிறாரு, எனக்கு அவர் கஷ்டப்பட்டு பார்க்க முடியல, நான் அவர் கூட ஹாப்பியாக தான் அங்கே வந்து தெரியுமா, ஆனால் அவர் சொல்கிறாரு மேரேஜ் பண்ணிக்காத ஹாப்பின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம். ஜிம் கேட்குறாங்க. அவங்க கிராண்ட்மா அவங்க அப்பா அவங்க அம்மா மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான், அந்த காலத்தில் எனக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான், அவரோட விஷயம் நான் ஃபுல் பண்ணி தானே ஆகணும், அவர்கிட்ட மேட்ச் பண்ணால் ஹாப்பியாக இருப்பாங்க சரியா, அந்த ஹாப்பினஸ் அவருக்கு கொடுக்குறேன். ஜிம் சொல்கிறாங்க என்னை ப்ளஸ் பண்ணுங்க சார். ஜிம்மி தான் அவங்களுக்கு பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. ஜிம்மி கணக்கு அழகாக வருது, அவருக்கு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு நினைக்காது நல்லது தான் பண்ணுறேன். ஜிம்மில் கணக்கு முடிவு பண்ணுறாங்க. பாப்பா நான் ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு, அந்த மாஸ்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜெய்கே ஜிம்மில் வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்க ரொம்பலாம் பார்க்க சரியாக சொல்லிட்டு இப்போ சாப்பிட்ற மாதிரி பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஜிம்மில் கணக்காக பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. இருக்கா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட் ஜிம் வந்துட்டு கூட்டி வந்து கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஜேகே பார்க்குற விதமே ஜிம்முக்கு மரபமாக இருக்குது. ஏன் பார்க்குறான் ஜிம் திரும்ப பார்த்துருக்காங்க. கோவமாக பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஜஸ்ட் கார்டியன் ஓகே ஹஸ்பண்ட் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று ஜேகே முடிவு பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துங்க தியான் சம்காக நீ பார்த்து திரும்ப திரும்ப சமம் கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. பார்த்து நீ தியான் சம்பா திரும்ப சேர்த்துக்கொள்ள சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம் கிராண்ட் பார்த்து வாங்கிருப்பாங்க. ரிங் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. அவங்க பார்த்து வாங்கிட்டு போட்டு சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டு ஜேகே ஒரு அனுப்பி போட்டுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அனுப்பி போட்டுறாங்க. கிஸ் பண்ணு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க மறைக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்து ஜேகே பார்க்குற நேரத்துக்கு மறைக்கிறது போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிராண்ட் பார்த்து அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட் ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் வந்து பிளஸிங் வாங்குறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. பாரு ப்ராமிஸ் பண்ணி கூட சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட் கேட்குறாங்க. ஜேகே கிட்ட ஜேகே பார்க்குறேன் என்ன கிராண்ட் சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கிராண்ட்ஸ் ஹார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, எப்போவும் நீங்கள் அழகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அவங்க கோபப்படுறமே நடந்துக்கூடாது. செகண்ட் சொல்கிறாங்க. எல்லாமே அவரோட கிராண்ட்ஸருக்கு வேறு தான் அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட் அவங்க பர்மிஷன் தரேன் ஓகேவா, உங்கள் கிராண்ட் சைனை விட்டு போகணும்னு சொன்னால் கூட போக மாட்டேன். செகண்ட் அவனை எந்த இடத்துல ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் அவனுக்கு ட்ரூவில் மொத்தத்தை கொடுப்பேன் சரியா. கண்டிப்பாக அவனை என்னோட லெவலில் ஃபாலோ வைப்பேன். அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி கொடுப்பான் சரியா. ஒரு ஹஸ்பண்டா, ஒரு பாய் ஃப்ரெண்டா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு வெல்விஷரா, ஒரு அப்பாவா அம்மாவா உங்கள் இடத்துல சேர்த்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சரியா. அவனை பத்திரமா பார்த்துப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன், பத்திரமா பார்த்துப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன் சரியா. என்ன நான் ஹார்ட்டான பரவாயில்ல அவனை ஹார்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே நான் ப்ராமிஸ் பண்ணி தரேங்க. நம்மளால நம்புங்க கிராண்ட் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே கிராண்ட் அழுதா நான் தொலைச்சிருவோம் சரியா. ஜேகே ஜிம்மு கிராண்ட் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் உனக்கு சொல்கிறாங்க. கார்டியனாக இருக்கியா சொல்கிறாங்க. இல்லை நான் ஹஸ்பண்டாக தான் இருப்பேன் நான் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜேகே ஜிம்மு கிராண்ட் பார்க்குறாங்க. ஜேகே கண்ட லெவல் அதிகமாக தெரியுது. அதனால சரி ஓகே மேட்ச் பண்ணிச்சிருப்பாரு. ஜிம்மு பார்க்குறேன். கிராண்ட்பா எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கேன் நான் விட்டு போயிடுவோம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மு கிராண்ட் பார்க்குறாங்க. ஓகே போகலாம் சொல்லிட்டு அவருமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கோவம் இருக்கா சொல்லிட்டு ஃபைனலா இப்போ நம்ம ஜிம்மு ஜேகே 2 டேஸ் அங்கே வந்துருப்பாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. கிராண்ட்பா இப்போ போயாகணும் ஓகே ஜேகே கூட இருக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் சொல்கிறாங்க. வேறு கண்ட்ரிக்கு ஒரு ஐஸ்லாண்ட் சொல்கிறாரு. அது சொல்கிறாங்க. அது நமக்கு சொந்தமான ஒரு ஐஸ்லாண்ட் இருக்குல்ல. ஆமாம் அங்கே போகிறேன் ஓகேவா. அங்கே தான் போய்ட்டு கொஞ்சம் டேஸ் இருக்கணும். எனக்கு அங்கே தான் அவங்க வெக்கேஷன் போவாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் அவங்க அவங்க கூட அங்கே தான் போயிருப்பாங்க. அவங்க வெக்கேஷன் அங்கே தானே போவேன். எனக்கு நான் மெமரிஸ் அங்கே தான் இருக்காங்க. அங்கே போய் இருக்க வாங்கிக்கிறாங்க. வாங்க எனக்கு தேட மாட்டேன். அவனும் அவங்க யாரும் தெரியாது. ஓகே ஜேகே பார்த்துப்பா எங்கள் பத்திரமா இருக்கா. ஜிம்மு கிராண்ட் கேட்குறாங்க. நீங்கள் கூட கிளம்பலாம் இல்லைப்பா நான் அங்கே போயிருக்கேன். இப்போ ஜிம்மு கிராண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிராண்ட் ஜேகே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. பாரு ப்ராப்பர்ட்டி ஜிம்மு நிலத்துல பார்த்து சரியாக சொல்கிறாங்க. என் கிராண்ட்ஸ் தான் இப்போ எம்டிஎஸ்சி இருப்பாங்க நீ நினைக்கலாம். ஏன்னா கிராண்ட்பா இவ்வளோ வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்காரு. எப்போதும் அவங்க கிராண்ட்ஸனை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மு கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மு ஜேகே பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் பொக்கிஷத்தை எங்கே கொடுத்துருக்கேன் சரி நான் பத்திரம் பார்த்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நானும் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நீ எப்போ ஹார்ட் பண்ணுவேன் எப்போ ஹார்ட் பண்ணுவேன் ஓகே நான் ஹார்ட் கூட அவனை ஹார்ட் பண்ண மாட்டேன். ஜேகே ப்ராமிஸ் பண்ணி தராங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு வாசம் பத்திரம் போயிட்டு வாசம் ஜிம்மு கிராண்ட் பார்த்தா ஜிம்மில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஜேகேவே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மு 2 பேரும் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜேகே பிடிக்கவே இல்லை. பஸ் காரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மு ஹேண்ட் அப்படி கிளம்புறாங்க. ஜிம் டக்குனு தட்டி
சொல்லிட்டாங்க பாரு என்னோட கார்டன் ஓகேவா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அதான் அட்வான்டேஜ் எடுத்து நினைச்சா கொண்டு போகணும் ஜிம் சொல்றாங்க. ஜெகே பார்க்க என்ன சொல்றாங்க, கொண்டு வந்து தெரியுமா ஜிம் சொல்றாங்க. ஜெகே பார்க்குறாங்க இந்த பொண்ணு பார்க்கலாம் சொல்றாங்க. ஜிம் கொஞ்சம் கூட டக்குன்னு ஜிம் ஜெயிக்க நெக்கில் கை வச்சிடறாங்க. இப்போ டிரைவர் டக்குன்னு கார் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டிரைவ் பார்க்குறேன் ஜிம் தம்பி என்னப்பா பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொன்னா சொல்றாங்க. அச்சோ சொல்லாதப்பா சரியா ஒரு ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமா ஹஸ்பண்ட் ஜிம் தான். டக்குன்னு ஜெயிக்க நெக்கில் கை எடுத்துறாங்க. ஜெயிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அவர் நினைச்சிருப்பாரு குழந்தை வயசு ஃபோட்டோ பார்த்தப்போ ரொம்ப குட்டியா சாஃப்டாக என்ன சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. நேரில் பார்க்குறப்போ இப்படி வேற மாதிரி. இப்போ நம்ம ஜெகே சரி பார்க்குறேன் பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது. ஜெகே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறேங்க பாரு என்ன ஏதாவது ஹார்ட் பண்ணி ட்ரை பண்ணா எதாவது அட்வென்ச்சர் ட்ரை பண்ணா அவதான் சரியா சொல்றாங்க முடிச்சு விட்ருவோம். நான் ஜிம் சொல்றாங்க ஜெகே முடிச்சு விட்டுருவா சொல்றாங்க. பாரு சொல்லிட்டு நெக் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க கை வச்சுட்டு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுறோம். ஜிம் சொல்றாங்க ஜெகே ஒரு மாதிரி ஆனால் பிடிச்சிருக்கு அவர் பேசுற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் அவருக்கு அது குழந்தை தரமா தெரியுது. இப்போ ஜெகே ஜிம் ரெண்டு பேருமே சேல் தராங்க. ஒரு ஹோம் வந்துட்டு ஜெகே வாங்கிட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஜெகே பார்க்குறாங்க வாசு கூப்பிட்றாங்க ஜிம்ல வராங்க. ஜிம் பார்க்குறாங்க வீட்டு ரொம்ப அழகா இருக்கு. டபுள் பெட்ரூம் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ரொம்ப ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க ஒன்றா உங்களை சேர சொல்றாங்க. இது ஒன்றா வாங்க பாருங்க உங்களுக்கு உங்களோட சேர சொல்றாங்க. ஜெகே பார்க்குறாங்க நான் வேணா கிராண்ட் ஃபோன் கமிஷன் கேட்கவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு எங்கள் கிராண்ட் ஃபா ஹெல்த் இஷ்யூ இருக்கா சரியா ஏதாவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண தொடச்சிடும் நான் ஜிம் சொல்றாங்க. அப்போ ஏன் கொடுத்துருங்க சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே நான் உங்களுக்கு தூங்குறேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் ட்ரை பண்ணா நான் பண்ண மாட்டேன். ஜெகே சொல்றாங்க சரி ஓகே ஜிம் நம்புறாங்க. சரி சொல்லிட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு பேட்டில். ஜெகே பார்க்குறேன் என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு சொல்றாங்க. ஒரு காஃபி போட்டு ஜிம் சொல்றாங்க. ஜெகே பார்க்குறேன் ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெகே பார்க்குறேன் லைக் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஃபீல் அப்டேட் பண்ண மாட்டாரு. ஏதோ வந்து அவருக்கு கார்டியன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம ஜெகே ஒரு காஃபி போட்டு தராங்க. ஜிம் என்ன சொல்கிற ஜெகே எல்லாம் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம் பார்க்குறேன் ரொம்ப டயர்டாக படுத்துறாங்க. இப்போ ஜெகே பக்கத்தில் படுத்துறாங்க. தூக்கத்தில் ஜிம் தான் போய் ஜெகே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஜெகே பார்க்குறாங்க சரி அவர் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி டைப் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஜிம் வச்சு பார்க்குறாங்க. அப்போ அதை ஜெகே ஜிம்மில் ஹக் பண்ணியிருப்பாங்க. ஜிம் போகும்போது டக்குனு புஷ் பண்ணி ஜெகே போய் கீழே வந்துடுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க அதை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு எதுக்கு நான் ஹக் பண்ணா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குங்க இல்லை நீ தான் சொல்கிறாங்க. ஒரு பேமெண்ட் பண்ணி போறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்க ஜெகே பார்க்குங்க பாரு ஜிம் சொல்கிறாங்க பாரு என்கிட்ட அட்வென்ச்சர் ட்ரை பண்ணி அதுக்கு தொலைச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி கடவுளே சரி ஓகே சொல்லிட்டு சின்ன பையன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறாரு அவர் எல்லாமே. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜெகே ஜிம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மே ஜெகே 2 பேர் கூட்டு போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு பேர் பார் ஜிம் சரியா சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு நேம் ஜான் ஜிம் அப்படி சொல்லிட்டு ஜான் ஜிம் நேம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிம்முக்குலாம் கோவம் ஒரு சரிசு விட்டுறாங்க. ஜெகே டெய்லி ஜிம் குக் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஜெகே பார்த்தாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க இல்லைம்மா இங்கே பாரு இப்போ போயிட்டு நைட்டு நான் வந்துடுறேன் சரியா வந்துட்டு அப்புறம் ஏறி மாதிரி போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் நீ எப்படி நான் அக்கா இருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறீங்க என்ன பேசிட்டு இருக்கேன் சின்ன பையன் இப்போ நான் போவோம் போன போன் பார்த்துட்டு ரொம்ப ஓரம் பேசிட்டு இருக்கேன் என்ன பேசுவாங்க. ஜெகே கேட்குறாங்க உங்கள் பாரு அப்பாட்ட இருக்கவங்க நைட்டில் வந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க சரியா அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அஷேம்டாக இருக்கும். நீ அவங்களோட ஹஸ்பண்ட் தானே நீங்கள் தான் மேரேஜ் பண்ணியிருப்போம் ஒன்று எனக்கு ஹஸ்பண்ட் நிறைய ஒரு கார்டினர் ஓகேவா அதை விட்டுட்டு நைட்டுக்கு வந்து போகணும்னு சொன்னால் அந்த அப்பார்ட்மெண்ட் என்ன இருக்காங்க கேட்குறாங்க. ஜெகே ஒரு மாதிரி சொல்கிறாங்க நான் அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் எனக்கு என்ன நினைப்பாங்க பற்றி ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குங்க அப்படி இல்லை மாநாயிரம் சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் லீகல் ஹஸ்பண்ட் எடுத்து தானே பாரு சொல்கிறாங்க. வெட்டிங் ஃபோட்டோ அங்கே தான் இருக்குது. ஜிம் கிராண்ட் வெட்டிங் ஃபோட்டோ எடுக்க சொல்லிப்பாங்க. ஃப்ரேம் பண்ணி அங்கே வச்சிருக்காங்க. நம்ம ஃபோட்டோ கூட இருக்குல்ல நம்ம மற்றவங்களை பார்த்து ஹஸ்பண்ட் வைக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நாம மற்றவங்க பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் வைக்கிறோம் நம்மளுக்குலாம் சொல்கிறாங்க நம்மளும் எனக்கு என் ஒய்ஃப் தான் சரியா நீ எப்படி பார்க்கறது தெரியாது எனக்கு என் ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க பாரு என் ஒய்ஃப் வைக்கிறேன் ஹஸ்பண்ட் நல்லா கேட்டுக்கோ சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவுக்கு தெரிய வரைக்கும் கொஞ்சம் டேஸ் ஆகும் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. ஜெகே பார்க்க நீ வந்தா வரேன்னு சொல்லலாம் சரி வரலன்னு சொல்லலாம் சரி உங்க கூட்டிட்டு போக சரி சரியா உனக்கு ஒரு அழகான ஃபேமிலி கொடுக்க சொல்கிறாங்க. நான் கேட்டு நான் ஜிம் கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி கொடுக்கும் ஓகே என் அப்பா அம்மா ரொம்ப பாருங்க ஓகேவா என் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது டக்குனு நம்மளால் இன்டர்வியூ வீட்டில் ஓகேவா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா. ஜெகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ போய் வரா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பேச்சு இதெல்லாம். ஜெகே பார்க்குறாங்க உங்கள் கார் சொல்கிறாங்க டக்குனு ஜெகே ஜிம் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். ஜிம் ஜெகே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜெகே நீ கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க பாரு நீ ஒரு டைம் இந்த பேட் வர்ஸ்லாம் பேசினா அவனை தொடச்சி ஓகே பேட் வர்ஸ் பேசினா பிடிக்காது ஓகே சொல்கிறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எதனா போய் தொலை அது விட்டு ஆஃபர் கேட்டால் தொடச்சிடும் ஓகேவா பேட் வர்ஸ் பேச கூட தப்பு சரியா. ஜிம் ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் கிராண்ட் ஃபைடம் நான் தான் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் தான் அவனுக்கு சரியா உனக்கு கொஞ்சம் செய்வோம் அவனை வாரிங் பண்ணுவோம் சரியா சும்மா கொஞ்சிட்டே இருக்க முடியாது புரியுதா. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இந்த பாரு சொல்கிறாங்க பாரு இந்த அப்பா நம்ம வாரிங் பண்ண தான் செய்வோம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அப்படி இருப்பாங்க புரியுதா எனக்கு எல்லாமே நான் மட்டும் தான் சரியா உனக்கு மொத்தம் சொன்னமும் நான் மட்டும் தான். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே பார்க்குறேன் இந்த பேசக்கூடாது ஓகேவா போயிட்டு வரேன்னு சொன்னால் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் ஓகேவா அப்படி இல்லை கூட அமைதியாரு அது விட்டு ஏதாவது வேற என்ன பேசினா அவ்வளோதான் சரியா பார்த்துக்கோ. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறங்க பாரு சொல்கிறாங்க நான் அப்படியே திட்டுவேன் எதுக்கு கிஸ் பண்ணி பர்மிஷன் எதுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து கொடுத்துதான் சொல்கிறாங்க யார் நீ ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பாருங்க ஏன் பற்றி எப்படி கேட்குறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க எப்படி தெரியும் உனக்கு கேட்குறாங்க. உன்னை பார்த்தா சொல்கிறாங்க பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் பண்ணுறேன் கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது மேரேஜ் எல்லாம் கூட ஓகேவா நான் வேறு யாரும் பார்த்து கூட சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க நீ எப்படி இருந்துட்டு போய் இதுக்கப்புறம் கிஸ் பண்ணி தொலைச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பாருங்க
சரி ஓகே சாரி ஓகே தெரியாம கிஸ் பண்ணிட்டா. ஜேகே வந்து ஜிம் கிட்ட வராங்க. கிட்ட போடா ஜிம் சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க. பாஸ் எட்ட போ ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்த்து சரி ஓகே ஓகே போடா. ஜேகே சொல்றாங்க ஜிம் பக்கம் கிராண்ட் ஃபாதர் ஃபோன் சொல்றாரு. ஜிம்ல ஃபோன் கிராண்ட் ஃபாதர் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருக்கு. அவங்க ஃபோன் கேட்குறீங்க ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் சாரி வந்து கொஞ்சம் இதாக பேசலாம் சொல்றாங்க. இங்கே பாரு அது கூட அழகா சொல்லு ஓகே அந்த பிறகு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணாதா. சரி ஜிம்ல கிராண்ட் ஃபாதர் சொல்றாங்க. சரி ஓகேப்பா சாரி சொல்லிட்டு அவருமே விட்டுறாங்க. ஜிம்ல ஜேகே பாக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சின்ன பையன் சொல்லிட்டு ஜிம் ஜேகே கேட்குறாங்க. வேலை பண்ணி கேட்குறாங்க. பாரு உங்க இருந்தா நீ திருப்பி கிஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. ஓ அப்படி கூட நான் கிஸ் பண்ண நினைக்கிறியோ சொல்றாங்க. அப்படி கூட பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்றாங்க. அதுக்கு வேற ஆள் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பறிச்சா ஜேகே ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு கண்டுபிடிச்சா சொல்லிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வாங்கன்னு பார்த்துருப்பாரு. போயிட்டாரு ஜிம் பார்க்குறாங்க. போய் ஜிம் போய் படுத்துட்டாங்க வீட்டில். இப்போ ஜேகே வந்து போயிடாரு. போயிட்டு ரெண்டு வண்டி ஒரு 1 hour ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குற எதுக்கு வந்து ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவாய்ட் படுத்துவாங்க தான் சொல்றாங்க. கிட்ட போடா ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படிதான் ஒரு வருஷம் ஜேகே கிட்ட போய் ஹக் பண்ணுறாங்க. கிட்ட போ சொல்றாங்க. ஜேகே விட மாட்டாங்க. அப்படிதான் ஹக் பண்ணுங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகல் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டயர்ட் போ ஜிம் படுத்துறாங்க. ஜேகே ஹக் பண்ணி டேப் பண்ணி தராங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்முக்கு ஜேகே இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இது என்ன குக் பண்ணியிருக்கா கேட்குறாங்க. அது சொல்றாங்க எனக்கு பிடிக்க வெஜிஸ்லாம் பிடிக்க அப்போ மீட் வேண்டாம் சொல்றாங்க. மீட்டா சொல்றாங்க. ஆமாம் மீட்டில் பிடிக்க சொல்றாங்க. ஜேகே பார்க்க பாரு வெஜிடபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா மீட் இருக்கு 2 பீஸ் வச்சிருக்கா ஓகேவா சொல்றாங்க. 2 பீஸ் ஜஸ்ட் 2 பீஸ் சொல்றாங்க. ஆமாம் சொல்றாங்க. பாரு எனக்கு அதெல்லாம் வேணாம் நிறைய வேணும் சொல்லி சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு அளவா சாப்பிடு ஓகே அதான் நல்லது சொல்றாங்க. எனக்கு வேணாம் அங்கே பாரு நம்ம டாக்டர் ஓகே சொல்லி டாக்டர் என்ன சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாடாமா நான் சொல்றது கேள்டா சொல்றாங்க. நான் கேட்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. கேள் தங்கலாம் ஜேகே ஃபீல் பண்றாங்க. நான் குழந்தை என்ன சாப்பிட்டு விட சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கடை ஜேகே ஃபீல் பண்றாங்க. ஜிம் ஃபீல் பண்ணதில்லை எனக்கு போர்டிங் ஸ்கூல்ல அவங்கள எனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தானாக சாப்பிடணும் அவங்க அதை சொல்லிக் கொடுப்பாங்க. டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டு சொல்றாங்க. இல்லை ஆகட்டை ஜேகே ஃபீல் பண்ணிவிடுவேன். நான் ஃபீல் பண்ணி நல்லா சாப்பிடுவேன். ஜேகே தான் ஃபீல் பண்ணிவிடுவாங்க. ஜிம்மே நார்மலாக சாப்பிட்டா கம்மியாக சாப்பிடுவார். ஜேகே ஃபீல் பண்ணால் நிறைய சாப்பிடுவார். ஜேகே ஃபீல் பண்ணிவிடுவாங்க. சாப்பிட்டாச்சா ஜேகே மௌத்த வாய்ப்பு பண்ணிவிடுவாங்க. எட்டு போனேன் பேபி ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பேபி தான் ஜேகே சொல்றாங்க. நம்ம பாருங்க பெரிய பையன் ஜிம் சொல்றாங்க. ஆமாம் ரொம்ப பெரிய பையன் தான் ஜேகே சொல்றாங்க. என் காலேஜ் கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஓகே ஜேகே கூட்டிட்டு போறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தான் சொல்லுறாங்க. என்ன கேட்குறாங்க. இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாரி மில்க் ஷேக்கும் சாண்ட்விச் இருக்கு சொல்றாங்க. ஏது சொல்றாங்க. என்னடா யங்ஸ் கொடுத்தாங்க சொல்றாங்க. நீ சாப்பிட சொல்றாங்க. இல்லை நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாரு சொல்றாங்க. வேண்டாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாரு சார் ஜிம் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கு அவருக்கு நல்லா இருக்கு ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே டெய்லி பிடிச்சி ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜேகே நம்ம தூக்கம் வர முடியுங்க. எனக்கு நைட்டில் வந்து ஹக் பண்ணி டேப் பண்ணி தான் தூக்கம் வருது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி கிளம்புவா சொல்றாங்க. அங்கே பாரு சரியா சொல்றாங்க. நீ உன்னை இங்கே இல்லை உன்னை இங்கே இல்லை அங்கே இல்லை சொல்றாங்க. வேண்டாம்மா ஏன் கேட்குறாங்க. இங்கே பாருங்க தனியாக உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சொல்றாங்க. ஜேகே இப்போ கொஞ்சம் நேரம் 1 hour டிவி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. இல்லை எனக்கு தூங்க கொடுத்தவங்க ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்றோம் எனக்கு கார்டியன் தான் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது மட்டும் கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் கூட சொல்லாத கார்டியன் கூட சொல்லு ஆனால் கூட இருக்குன்னு சொல்றா. ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படியே சொல்லுவேன் என் கூட ஜிம் சொல்றாங்க. ஜேகே பார்த்து சரி இருக்கா நான் வந்து நான் சொல்றாங்க. ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜேகே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு அந்த மாதிரி வர சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே அவர் சொல்றது கேட்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன சொல்ல கேட்பியா கேட்பாங்க. நான் என் நண்பர் சொன்னா கேட்பாங்க. ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அதிர்ச்சி சொன்னா சொல்றாங்க. அதிகாரமாக சொன்னா சொல்றாங்க. அதுவும் கேட்பா ஜேகே சொல்றாங்க. ஜிமின் ஜேக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கை டேப் பண்ணிக்கிறாங்க. தூங்க சொல்றாங்க. இப்போ போக போக ஜிம்லேயே அறியாமல் ஜிம் ஜேக்கி மேலே வந்து லவ் ஃபாலோ ஆயிடுறாங்க. எனக்கு அவர் ரொம்ப கேர் பண்ணாரு. அவர் என்னதான் வந்து திட்டினாலும் அவர் வந்து சொல்கிறத கேட்பாரு. அவர் வந்து இன்சல்ட்டே பண்ணால் கூட சம்டைம் அவருக்கு தெரியும் இன்சல்ட் பண்ண சொல்லிட்டு அப்படி இருந்து அவர் வந்து பொறுத்துப்பாரு. அது மாதிரி பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் ஒரு பர்சன் வந்து பொறுத்துப்பாங்களா லவ்னா இந்த வேலை இருக்குவா சொல்லி பார்க்குறாங்க. நீ ஏன் இது பண்ண பொறுத்துக்கிற சொல்லி கேட்குறாங்க. ஜேக்கி பையன் ஒய்ஃப் எல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒய்ஃப் ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை ஓகேவா அப்படி நான் பொறுத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு கஷ்டம் இல்லை சரி என்ன பண்ணி பெரிய தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வந்து டயர்டாகிட்டு போயிடுவா கேட்குறாங்க. எங்கே போவான் கேட்குறாங்க. என்னட்டு போயிடுவா கேட்குறாங்க. பாருங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவா ஜஸ்ட் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு பேக்காக பண்ணல வைக்குவா என் மனசு வந்து பண்ணியிருக்கா நீ என்னட்டு போடான்னு சொல்லிட்டு போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் சரி ஓகே சொல்லு உனக்கு யார் பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ஃபேமிலியை நான் கேட்குறேன் 2 பேரும் பார்த்தது தான் ஜிம் சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் ஹானஸ்ட் ஆன்சர் பண்ணுறாரு. ஜிம் சரி அமைதியாக இருக்காங்க. ஒரு 4 months ஆகுது. ஜிம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியல. அவர் ஃபாலோ ஆகிட்டாரு. சொல்லவும் தோணுது. சரி ஓகே நம்ம சொல்லலாம் ஜேகே ஜிம் இருக்கிறாங்கக்கா வீட்டில் அழகாக டெக்ரேட் பண்ணியிருக்காங்க. வெட்டிங் நைட்டுக்காக டெக்ரேட் பண்ணிட்டு லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்காரு. கேண்டீன் டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வரைச்சிருக்காரு. சமைக்கல எல்லாமே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வரைச்சிருக்காரு. ஜேகே ரொம்ப டயர்டாக வராங்க. வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க. பார்த்து வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே உள்ள வந்து ஜேகே பார்க்குறாங்க. இன்னும் சொல்லிட்டு ஏன்னா பாஸ்வேர்ட் கொடுத்து இருப்பாரு வீடு மாறி ஜேகே பார்க்குறாங்க. கேண்டீன் என்ன சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ ஜிம் பண்ணி ஜேகே ஹேக் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என்னதுலாம் கேட்குறாங்க. ஜங்கோ சொல்கிறாங்க. எனக்கு தோணுது உனக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நிஜமா எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது விட்டுவான் என்ன ஹர்ட் பண்ணது என்னை ஹர்ட் பண்ண சத்தியமாக விட்டு போயிடும் சரியா சொல்கிறாங்க. இல்லை ஹர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீ நிஜமாக சொல்கிறாங்க. ஐ திங்க் சொல்கிறாங்க. யூ திங்க் சொல்கிறாங்க. ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் அப்படியே ஃப்ரெண்ட்லேயே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் இந்த பக்கம் முன்னாடி வராங்க. ஜேகே ஜிம் டைட்டாக படிக்கிறாங்க. எனக்கு இது போதும் ஓகேவா வேறு எதுவும் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே அது கேண்டிடேட் டின்னர் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ தான் பெட்ரூம் போகிறாங்க.
பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பெட்ரூம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. என்ன இதெல்லாம் கேட்குறாங்கக்கா. வெட்டிங் நைட் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்ன பையனாக இருக்குது அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜென்டில்மேனாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் ஜென்டில்மேனாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் அதெல்லாம் எடுத்துட்டு நார்மல் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. டேஸ் போக போக ஜேகேக்கு ஜிம்மில் ரொம்ப ரேஸ் இல்லை அதிகமாக இருக்குது. எனக்கு ஜிம் ஃப்ளட்டிங் சைடுக்கெல்லாம் அவர் பார்க்குறாங்கக்கா. இப்போ ஜிம் ஜேக்கிட்ட பயங்கர ஃப்ளட் பண்ணுறாங்கக்கா. ஜேகே பார்க்குறாங்க என்ன நம்ம பண்ணுறா சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. கார்டியன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க கார்டியன் சொல்லாதரா ஹாப்பின்னு சொல்கிறாங்க. ஹாப்பினா சொல்ல மாட்டேன் மிஸ்டர் கார்டியன் சொல்கிறாங்க. இவர் லுக்கிங் ஸோ ஹார்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் போய்ட்டு ஜேகே நிக்கல கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே செம்ம ஃபீல்டாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க என்ன பண்ணுறோம் பார்த்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. என்னாலும் பண்ணுவான் சார் ஜேகே சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண பார்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மியும் பாரு சின்ன பையனை பார்க்குறேன் ஓகேவா இல்லை வேறு என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அந்த பேசுகிறேன் நீ ஜேகே கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. குழந்தைன்னு நினச்சவங்க சொல்கிறாங்க. நான் குழந்தை இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே வந்து ஃப்ளட் பண்ணுறாங்க. ஜிம் போட்டு ஜேகே க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜேகே அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் கிஸ் அவங்க பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகேக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் சோஃபாலே. ஜிம் பார்க்குறாங்க பெட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே சரி பெட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எல்லாமே நடந்துருக்கும். ஜேகே பார்க்குறாங்க செம்ம ஹார்ட்டாக இருக்கா என் ஒய்ஃப் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக ஜிம் சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. ஜேகே ஜெஸ்ட்டில் ஜேகே உண்டா பண்ணி தராங்க. இங்கே பாரு நீ என் கூட இருக்க புரியுதா சொல்கிறாங்க. ஓகே ஜேகே சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் போக போக ஜேகே ஜிம்முக்குள்ள ரொம்ப அதில் கிரேஸில் அதிகமாகுது. ஜிம்முக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க பாரு வீட்டுக்கு போறியா கேட்குறாங்க. ஆமாம் அங்கேயே இருந்து சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க அங்கே சரியா வரா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வரும் ஓகே என் ஒய்ஃப்கிட்ட வந்துடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ ஒன்றும் இங்கே இல்லை அங்கே கஷ்டப்படுறியா மாறி மாறி அங்கே போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் டேஸ் மட்டும் சொல்கிறாங்க புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே எனக்கு ஹாஸ்பிட்டல் வரையா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இப்படி என்ட்ரு பண்ணி வைக்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் என் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க ஹாய் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி மேம் சொல்கிறாங்க. சரி என்ன சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேஷன் கூப்பிட்றாங்க. ஓகே சொல்லிட்டு வராங்க. இப்போ நீ ஒயின் பார்க்குறா ஏன்னா ஜெஸ்ஸிக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. நீ எனக்கு அப்படி இந்த மாதிரி ஜிம்மை கூட்டிட்டு போய் யாராவது பார்த்து ஒன்று வீட்டுக்கு சொல்கிறேன் பண்ணுவோம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு மாருக்கு என்ன என்கேஜ்மெண்ட் ஆகுது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நீ அவங்க பாரு அவங்க சொல்கிறாங்க பாரு என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ ஒயின் சொல்கிறாங்க பாரு ஜிம் தப்பா இருந்துச்சு ஓகேவா ஜெஸ்ஸிக்கும் ஜேகேக்கும் ஜெஸ்ஸிக்கும் ஜேகேக்கும் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு சின்ன வயசில் ஓகேவா. ஆனால் அவங்க அப்படி பார்க்கல ஓகே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாரு நீ எனக்கு சொன்ன ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க தெரியும்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க யுவர் மைண்ட் சொல்லி ஜிம் பற்றி ஜேகே எப்படி பெக் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக பெக் பண்ணுறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்த்து ஜேகே ஜிம் மறைக்கிறாங்க. ஏன்டா என்ன பார்த்து மறைக்கிறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. போயின்னு பார்க்குறா நீ அவனோட ரைவல் தெரிஞ்சு சொல்கிறாங்க. ரைவல் நான் எப்படி பண்ணேன் நான் அமைதியாக இருக்கா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த பக்கம் கொஞ்சம் ஒயின் சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏன்டி சொன்னா சொல்கிறாங்க. சும்மா சொன்னா சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பாடி எல்லாமே பாசிட்டிவ் ஆகிறேன் பார்க்க திரும்ப இருக்கான். அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறோம் ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மறைக்கிறாங்க. ஜெஸ்ஸியை பார்த்து ஜெஸ்ஸிக்கே பயமாக இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓடி போயிடுறா. இப்போ ஜேகே பார்க்குறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாரு அவனை பார்க்க சரியா ஃப்ரெண்டோட இருக்கும் சரியா லிமிட்டோட இருக்கும் சொல்கிறாங்க. டி ரொம்ப நல்லா பண்ணுறா. ஜேகே சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்ல பையன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சேட்டை பிடிச்ச பையன் சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறாங்க அவன் சேட்டை பிடிச்ச பையன் தான் நீ ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. சரி ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்காரு. திட்டினாலும் வாங்கிக்கிறாரு அடிச்சால் ரெண்டு அடிப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து எதுக்கு அடிக்கிற சொல்கிறாங்க. பாரு எதுக்கு லேட்டாக வந்தா சொல்கிறாங்க. சரி சரி சாரி சொல்கிறாங்க. ஜிம் பயங்கர படிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது போனால் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸை டேன்னு சொல்லிட்டானே சொல்கிறாங்க. அது யார் டே சொல்கிறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டா டே காய் மிக்கையெல்லாம் பார்க்க போனால் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் அடிக்கிறாங்க. பார்த்து ஃபஸ்ட் லாஸ்ட் வாங்க இதுக்கப்புறம் சொல்லாமல் போனால் கொண்டு போன சொல்கிறாங்க. சரி சரி போக மாட்டேன். ஜேகே பயப்படுறாங்க. என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொன்னாலும் கேட்குறானே. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அழகாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேகே சின்னதாக போய் சொல்லிட்டா போதும். ஜிம்முக்கு பயங்கர கோவம் வரும். பயங்கரமாக அடிப்பார் திட்டுவார் சண்டை போடுவார் என்னோட போகலாம் சொல்லுவார். அப்படி எல்லாமே என்னென்ன பண்ணுவாரோ அதான் சொல்கிறாங்க. மொத்தமாக இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜேகே சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்பா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அப்பா அப்படி ஒரு பையனாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஓ என்னோட ஜேகே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மாஸ்டர் ஜின்னு பார்க்குறச்சா நான் உடம்பெல்லாம் போயிட்டு நினைச்சிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. என்ன கேங்க சொல்கிறேன் எனக்கு நான் தான் ஜிம் நான் வந்து எல்லாருக்கும் லவ் கேர் கொடுப்பேன் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன் தெரியுமா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் நீ சாஃப்டாக இருப்பேன் நீ சாஃப்டாக இருப்பேன்னு சொல்ல மாட்டேன். நீ ரேப்பாட ஆரம்பிச்சு வச்சுக்கேன் காது விட்டு கேட்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி கற்று ஆரம்பிச்சு கத்திட்டே இருப்பா அப்படி சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இந்த ஜிம்மில் எப்படி ஜேகே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஜேகே இந்த அளவுக்கு கூட பர்சன் அவனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ஜேகே அப்பா பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜேகே அப்புறம் பண்ணுறாங்க. ஜேகே என்ன சொன்னா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு பார்க் விட்டா சொல்கிறாங்க. ஆமாப்பா பார்க் விட்ட ஒரே வார்த்தை நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே அப்பா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னப்பா சொல்லிட்டு